ஹலோ யாரும் வரல 2 பேர் அது நம்மளுடைய ஓகே 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 இது வந்து என்னோட ஸ்க்ரீன் இதில் ஷேர் பண்ணிட்டு இதில் பண்ணிக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்களா? பேசுவாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் எப்படி தெரியும்? எப்படி பார்க்குறது? ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்களா இல்லையா எப்படி பார்க்குறது? அதான் சார் அந்த பார்ட்டிசிபேட்ஸ் இதில் இருந்துச்சுங்க சார், அதில் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் காட்டும். இந்த மீட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பொண்ணு ரம்யா ஆன்லைனில் இருக்காங்க சார். செக் பண்ணிக்கலாமா சவுண்டு? ஹலோ ரம்யா, கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? எஸ் சார். வாய்ஸ் கேட்குதா? வாய்ஸ் கேட்குதா? கிளியரா கேட்குதா? வாய்ஸ் கிளியரா கேட்குதா? கேட்குது சார். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே. ஓகே, இமேஜ் டிஸ்ப்ளே ஆகுதுங்களா உங்க சிஸ்டத்துல? ஆகுது சார். ஓகே, டுடே we are going to see general English orientation. ஓகே, இங்கிலீஷ் ஏன் இங்கிலீஷ்ல அப்படி என்ன இருக்கு, என்ன படிக்க போறோம் டிஎன்பிசியில்? நீங்க எல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எடுத்திருக்கீங்க. அதனால ஏன் படிக்க போறோம், எதனால படிக்க போறோம், அதோட ஓவர்வியூ என்னன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார். நான் ஜென்ரல் தமிழ்ல எடுத்திருக்கேன். ஜென்ரல் தமிழ் எடுத்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம். சார் அவங்க ஜென்ரல் தமிழ் எடுத்திருக்காங்களா? அந்த ஸ்டூடெண்ட் ஜென்ரல் தமிழ் எடுத்திருக்காங்க. அவங்க இப்போ ஒருத்தர் தான் ஆன்லைன்ல இருக்காங்க. மேம் ரம்யா, மேடம் இன்னைக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் தான் இருக்கிறோம். நீங்க ஜென்ரல் தமிழ்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸ். நாளைக்கு ஜாயின் பண்ணீங்க தெளிவாயிரும். ஓகே சார். இன்னைக்கு கிளாஸ் கிடையாதுங்களா? இல்ல மேம். ஓகே சார். தேங்க்யூ சார்.
ஓகே ஸ்டூடெண்ட், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஓரியன்டேஷன் அண்ட் இட்ஸ் ஓவர் யூ. அண்ட் என் பேர் ராஜேஷ்குமார். உங்களுக்கு நான் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் நடத்த போகிறேன். சரி, ஜென்ரல் இங்கிலீஷ் ஏன் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான். நீங்கள் ஜென்ரல் தமிழுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் ரொம்ப நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஆத்தர்ஸ், நிறைய பேர், அப்புறம் அவங்கள பற்றி இவங்க சொல்லி பாரதிதாசன் பற்றி பாரதியார் நான் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் பற்றி ஒருத்தர் நிறைய நம்ம படிச்சுட்டே போகலாம். பட் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரம் படிச்சிடலாம். அதே மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி படிச்சிடலாம். இதுதான் வரும், இப்படிதான் வரும்னு சொல்லி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கெஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். அதனால தான் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் ரொம்ப கம்மியாக தான் படிக்க போகிறோம். நம்ம வந்து 6th to 10th இருக்க எல்லா புக்கும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் நம்மளோட சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாம் பாருங்க. இதுதான் நம்மளோட சிலபஸ். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன கிராமர் படிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எந்த பாயிண்ட்டை பற்றி படிக்கணும் பாருங்க, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பாயிண்ட் படிக்க தேவையில்ல. ஐ திங்க் ஒரு 25 பாயிண்ட்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். 25 பாயிண்ட்ஸ் தான் படிக்க போறோம். அதே மாதிரி நம்ம புக்கில் இருக்க எல்லா பாயிண்ட் எடுத்து படிக்கணும். அந்த 21 மட்டும் படிச்சா போதுமானா கண்டிப்பா போதும். இதுக்குள்ள தான் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இல்லை, எனக்கு புக்கில் இந்த பாயிண்ட்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, நான் நிறைய பாயிண்ட் படிக்கிறேன், எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறேன், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ் குள்ள தான் கொஸ்டின் கேட்க போறாங்க. அதே மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதை பாருங்க. அலிட்ரேஷன், சிமிலி, மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன், அனமோட்டோஃபியா, அனஃபோரா, ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், ரிப்பீட்டேஷன், எக்ஸெட்ரா. நான் இந்த ரிப்பீட்டேஷன் வரையும் படிச்சுட்டு இவ்வளவுதான் கேட்கணும் அப்படி கிடையாது. ஏன்னா இன்னும் எக்ஸெட்ரான்னு கொடுத்துருவாங்க. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸா இருக்கு, நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது என்னன்னா பொயட்ஸ் நம்ம ஃபுல்லா பார்க்க போறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பொயட்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். அதே மாதிரி லெசனுமே அதே மாதிரி தான். நம்ம அதிகமா எல்லா லெசனும் படிக்க போறோம், நான் வந்து எல்லா சப்ளிமெண்டரி படிக்கிறேன், எல்லா பாயிண்ட்டும் படிக்கிறேன் அப்படின்லாம் படிக்க தேவையில்ல. நம்ம ஒரு 15 லெசன் தான் படிப்போம். அதிகபட்சமாவே நம்ம படிக்கிறது 14 லெசன் தான் படிப்போம். பயோகிராபிஸ் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஹெலன் கெல்லர், கல்பனா சாவ்லா, டாக்டர் சலீம் அலி, ராணி ஆஃப் ஜான்சி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன், இவங்களை பத்தி மட்டும் தான் படிப்போம். இதுவரையும் கொஸ்டினும் மேக்சிமம் இவங்களை பத்தி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரா இல்ல சம் அதர்ஸ் அப்படின்னு எதுவுமே கொடுக்க கிடையாது. நம்மளுக்கு கொடுத்துருக்க சிலபஸ் இவங்களை பத்தி மட்டும் தான். கொஸ்டின் இவங்க கூட அந்த மட்டும் தான் வரும். இவங்களை பத்தி நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பேசேஜ் கொடுத்து அது வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை தாண்டி இன்னொன்று என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து கிராமர் எப்படி அணுகலாம், கிராமர்னா இப்படிதான் இருக்கும். இப்ப கிராமர்னா நிறைய இருக்குமே, ஐயோ பயமா இருக்கு, இது எனக்கு இங்கிலீஷ் கிராமரே வராது அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப ஒரி பண்ண வேணாம். ஏன்னா ரொம்ப பேசிக்கான கிராமர் தான். நம்ம வந்து ஒரு ஆக்டிவைஸ பேசிவைஸா மாத்தி எழுத போறது கிடையாது. டைரக்ட் இன்டைரக்டா மாத்தி எழுத போறது கிடையாது. பாசிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ் வந்துச்சுன்னா ஒரு டிகிரி இருந்து இன்னொரு டிகிரி மாத்தி எழுத போறோம். கொடுத்தது என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அவனே ஆன்சர் கொடுத்துரும், அந்த ஆன்சர் தான் கண்டுபிடிக்கும். அதுக்கு நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் இருக்கு. அந்த ஷார்ட் கட்ஸ் நம்ம பிடிச்சிட்டாலே போதும், ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு லாஸ்ட் டைம் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல அவங்க கேட்ட கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்கலாம் பாருங்க. கொஸ்டின்ஸ் போட்ட பார்ட் ஏல 35 கொஸ்டின், அதாவது கிராமர்ல இருந்து 35 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்ட் பினா இப்ப நம்ம அந்த பொயட் ப்ரோஸ் பார்த்தோம்ல, அதுதான். அதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 60 கொஸ்டின். அதுல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருந்தே 10 கொஸ்டின் வந்துருது. இதுக்கு ரொம்ப ஈஸியான பார்ட் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். 10 கொஸ்டின் அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் புரிஞ்சு இப்படிதான் அப்படின்னு படிச்சோம்னா தெரிஞ்சோம்னா போதும், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல 10 கொஸ்டின் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பொயட் நம்ம பார்த்து அது என்ன 25 பாயிண்ட் வந்து 23 கொஸ்டின் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அதுல நிறைய இது பாத்தீங்கன்னா பொயட்டும் எந்த பொயட் என்ன போயம் எழுதுறாங்க அது மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணோம்னாலே, நம்ம சிலபஸ் மெமரைஸ் பண்ணோம்னாலே அதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு ஒரு 3-4 கொஸ்டின் வந்துடும். அடுத்து ப்ரோஸ்ல லைன்ஸ் வச்சு தான் கேட்பாங்க. இந்த லைன் எந்த ப்ரோஸ்ல இருந்து வந்துச்சு, இந்த லைனை யார் சொன்னா, அப்ப இந்த லைன் எதை மீன் பண்ணுது, இதோட மீனிங் என்ன, இந்த இந்த லைன் எதனால சொல்றாங்க, இதை பத்தி இதுதான் ப்ரோஸ் வந்து கேட்கக்கூடிய அதிகபட்ச கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ், அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ். அவ்வளவுதான் ஜெனரல் இங்கிலீஷ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்.
ஓகே, figures of speech for general English. சரி, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். அது என்ன, ஒரு ஒரு போயம் படிக்கிறோம், அதுல என்ன இருக்கு, நம்மளுக்கு ஒரு லெசன் படிச்சாலும் நம்மளுக்கு ஒரு லெசன் படிக்கிறீங்க, ஒரு ஸ்டோரி படிக்கிறீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா புரியும். காரணம் என்னன்னா, அதுல ஒரு நார்மலான இங்கிலீஷ், ஒரு நார்மலான வேர்ட்ஸ் தான் இருக்கும். பட் போயம் அப்படி கிடையாது. போயம்ல பாருங்க, நம்மளோட தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஒரு சாதாரண ஒரு கதை படிக்கிறீங்கன்னா அந்த கதை படிக்கிறப்ப ஈஸியா புரிஞ்சிடும். இதுவே ஒரு செய்யுள் எடுத்து படிக்கிறீங்க, அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த அவர் வந்து கவிஞர் வந்து ஒரு இயற்கையோட சேர்த்து எழுதியிருப்பாரு, இல்ல ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாரு. நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க வித்தியாசமா. அதுக்கான அர்த்தம்லாம் நம்மளுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம், அது 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 படிக்கிறப்ப நம்மளுக்கு சடனா புரியாது. அதேதான் இங்கிலீஷ்லயும். ஒரு நார்மல் இங்கிலீஷா தான் நம்மளுக்கு புரிஞ்சிடலாம். பட் ஆனா அவரோட அந்த போயிட் என்ன பண்ணுவாரு, அவரோட எக்ஸ்பிரஷனையும் அவர் என்ன அந்த இடத்துல யோசிக்கிறாருங்கிறதையும் அவர் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுவார். அதான் சொல்லுவாங்க, from an ordinary form of expression or ideas to produce a greater effort. இது நார்மலா சொல்ல வேண்டியதை ஒரு எஃபோர்ட் போட்டு சொல்லுவாரு. சிம்பிளா சொல்ல போனோம்னா பாத்தீங்கன்னா, ஆர்ட் இஸ் லாங் அண்ட் டைம் இஸ் ஃபிளீட்டிங். டைமுக்கு எந்த ஒரு உயிருமே கிடையாது, ஆனா டைமுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அது வந்து பர்சனிஃபிகேஷன், ஒரு பர்சனா இமேஜின் பண்ணி பேசியிருப்பார். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன ஒரு விஷயம் தான். சில விஷயத்த அவர் வந்து வேற ஒரு இடத்துல நடந்திருக்கும், அந்த விஷயத்தை இதோட கம்பேர் பண்ணியிருப்பார். இதுதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். நம்ம எல்லாத்தையும் டைரக்டா படிச்சு புரிஞ்சிக்காம ஒரு விஷயம் ஏன் இப்படி சொல்றாங்க, எதனால நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தை அழகா இருக்கு, the child look like a moon அப்படின்னு சொல்றோம். அப்போ மூணையும் நம்ம குழந்தைய என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். இது எல்லாமே தான் போயம்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒன்னொன்னுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு படிக்கிறதுதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ரைட், பார்க்கலாம் பாருங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சிலபஸை தாண்டி ஒரு 5-6 சேர்த்து கொடுத்துருப்போம். இவ்வளவுதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே எல்லாமே கவர் ஆகிடும். ரைட், ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன். ஓகே, எப்பவுமே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும், அலிட்ரேஷன் தான் கொடுக்கணும். அலிட்ரேஷன் என்னது, ரிப்பீட்டேஷன் ஆஃப் த சேம் சவுண்ட் கான்சனன்ட் in several words in the same line, also sound and sense goes together. ஒண்ணும் கிடையாது, அதாவது கான்சனன்ட் சவுண்ட், அதாவது நம்ம ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்றோம், ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறோம்னு வச்சுங்களேன். அது ஸ்டார்ட் பண்ற, இப்போ ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிராட், அடுத்து பேட்னு உச்சரிக்கிறோம். இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு சவுண்ட், கான்சனன்ட் சவுண்ட். நம்ம கான்சனன்ட் என்னது, வவல்ஸை தாண்டி வர்றது. வவல்ஸ் இல்லாம நம்ம இப்போ ஏஇ ஐஓஇ விட்டுட்டு மீதி இருக்க எல்லா லெட்டர்ஸையும் நம்ம தான் சொல்லுவோம், கான்சனன்ட் தான் சொல்லுவோம். அப்போ அந்த லெட்டர்ஸ்ல ஒரே மாதிரியா ஒரு லெட்டர்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அதான் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிராட், பேட்டில், பீல ஆரம்பிக்குது, இங்கேயும் பீல ஆரம்பிக்குது, சவுண்டு ஒரே மாதிரி இருக்குங்களா, அதான் சொல்லுவாங்க. இன் செவர் வேர்ட்ஸ் ஆர் இன் சேம் லைன், ஒரே லைன்லயே நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். பாருங்க, பிராட் இங்க இருக்கு, பேட்டில் இங்க இருக்குங்களா. கீழே பாருங்க, டம்ப் இருக்கு, டிரைவன் இருக்கு. வேற என்ன, சோல், ஸ்லம்பர்ஸ். அடுத்து வேற என்ன இருக்கு, மீ, மவுண்ட்ஃபுல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அலிட்ரேஷன் தான். இப்ப இதுலயே நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க, பி நாட் லைக் டம், டிரைவன், கேட்டல் கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், நார்மலா படிச்சிருப்பீங்க. லைக்னு வந்தா நான் சிமிலி தானே போடணும். அப்ப என்ன அலிட்ரேஷன் போடணும்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து அது அலிட்ரேஷன் வந்துட்டா, ஆப்ஷன்ல அலிட்ரேஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எதை தான் சூஸ் பண்ணணும், அலிட்ரேஷன் தான் சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மெட்டாஃபர் இருக்கா, சிமிலி இருக்கா, பர்சனிஃபிகேஷன் இருக்கா, அனஃபோரா இருக்கான்லாம் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னது, அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் என்னது, சேம் சவுண்ட் கான்சனன்ட், அதாவது ஒரே மாதிரியான லெட்டர், ஒரே லைன்ல திரும்ப ஒரே மாதிரியான வேர்ட், ஒரே லெட்டர், சாரி, டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஸ்டார்ட் வித் சேம் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பிராடும் பேட்டில் வேற ஒரு வேர்டு தான், பட் ஆனா சேம் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, பீம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க, அலிட்ரேஷன் சொல்லுவாங்க. டம், டிரைவன், சோல், ஸ்லம்பர்ஸ், மீ, மவுண்ட்ஃபுல், இது எல்லாமே. அடுத்து அல்யூஷன். இது நான் புதுசா இருக்கே, அல்யூஷன் வார்த்தை நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம். அல்யூஷன் நம்ம பெருசா எதுக்கு வேணாம், ரெஃபரன்ஸ் ஆர் டு ரெப்ரசன்டேஷன். ஒண்ணும் கிடையாது. இப்ப எனக்கு பதிலா இப்ப நான் வந்து இங்க கிளாஸ் எடுக்க வரல, நான் வேற ஒருத்தங்க ஆல்டர் பண்றப்ப அப்ப என்ன பண்றாரு, எனக்கு பதிலா இவர் வந்து ரெப்ரசன்ட் ஆயிருக்காரு. இல்ல நான் வந்து என் வேலையை செய்யறதுக்கு நான் வேற ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணி விடுறேன் இன்னொரு இடத்துக்கு. அப்ப என்ன பண்றேன், நான் என்னோட ரெஃபரன்ஸ் வச்சு அவர் போறாரு. ஸோ ரெஃபரன்ஸ் என்னன்னா, அந்த இடத்துக்கு ஒரு விஷயம் சம்மந்தமே இல்லை, நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்றேன்,
கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்போ புதுசா வந்து இப்போ எனக்கு பதிலா ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாருன்னா அவருக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஆனா என்ன பண்றாரு, அவர் வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு, இந்த இடத்துல எனக்கு பதிலா வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு. அதை வந்து நம்ம சிம்பிளா சொல்றதா என்னன்னு சொல்லுவாங்க, அல்யூஷன். பீப்புள், பிளேசஸ், ஈவெண்ட்ஸ், இது எல்லாமே தான். சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு வரதா இருக்கட்டும், ஒரு இடத்த அந்த நடந்த நிகழ்வுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். நம்ம அந்த இடத்த பத்தி அந்த போயம்ல பேசியிருப்போம். அடுத்து ஈவெண்ட்ஸ். இப்போ போயம்ல பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு மதரும் ஒரு டாட்டரும் வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. மதர் 66ங்கிற ஒரு போயம், அதான் பின்னாடி பார்ப்போம். அதுல போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாம ஒரு சைல்டு கூட்டு வருவாங்க. அவங்க 2 பேருமே சைல்டு கிடையாது. பட் ஆனா ஒரு சைல்டு கூட்டு வந்து அது கூட இமேஜின் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ சில இடத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு விஷயம் நடந்திருக்கும். இது அப்பயே பைபிள்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா பைபிள்ல சொன்னா நமக்கு தேவையே இல்லை. ஆனா அது சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பைபிளை கொண்டு வந்து அந்த வார்த்தையை கொண்டு வந்து வச்சிருப்போம். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். இதே மாதிரி இன்சிடென்ட் வந்து வேற ஒரு இடத்துல நடந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், அந்த இன்சிடென்ட் கூட்டு அந்த இன்சிடென்ட் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜாகிரபிக்கல் அல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய போயம் நம்மளுக்குலாம் இருக்கு. ஒன்னொன்னா பின்னாடி போறப்ப பார்க்கலாம். எய்தர் டைரக்ட்லி ஆர் பை இம்ப்ளிகேஷன். ஒன்னு டைரக்டா அந்த வார்த்தை கொண்டு வந்து விட்டுருவாங்க, இல்ல அது மாறி அப்படின்னு சொல்லி ஒரு இம்பைலன், அது மாறி அதான் அதே மாறி அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ரைட். பாருங்க எக்ஸாம்பிள்ஸ். டஸ் தோ ஆட் டு டஸ் ரிட்டர்னிஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 டைம்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது வந்து பைபிள்ல போட்டிருப்பாங்க. இது வந்து பைபிள்ல இருந்து எடுத்திருப்பாங்க இந்த கோட்ஸை. அதனால இது வந்து பிப்ளிக்கல் அல்யூஷன் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், பிப்ளிக்கல் அல்யூஷன் சொல்லுவோம். அடுத்து பாருங்க, in the beginning was the word and the word was good. இதுமே எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா பைபிள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ரைட். on the day of Sicilian Julie with the etna smoking. இந்த எட்னாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் அல்யூஷன். இது என்னது, ஜாகிரபிக்கல் அல்யூஷன் சொல்லுவாங்க. ஆல்பர்ட்ரோஸ் ஸ்னேக் போயம். ஆல்பர்ட்ரோஸ்ங்கிறது இருந்து எடுத்திருப்பாங்க, பைபிள் இருந்து எடுத்திருப்பாங்க. இந்த 4 தான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அனலைஸ் பண்ண வரை இது 4 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க அல்யூஷனே. அவன் படிக்க போற போயம்ல இது 4 தான் அல்யூஷனா இருக்கும். வேற எதுவும் புதுசா இருக்காது. இப்படி புதுசா இருந்துச்சுன்னா பின்னாடி உங்களுக்கு வந்து நான் அந்த போயம் பாக்குறப்ப அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம போயம் பாக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அது அலிட்ரேஷன் இருக்கா, அல்யூஷன் இருக்கா, நம்ம அது போயம் பாக்குறப்பையும் பார்ப்போம். முன்னாடியே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இப்படின்னா என்ன பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிக்கணும் இதுல என்ன இருக்கு அப்படிங்கும். அதுக்கோசரம் முன்னாடி ஒரு ஓவர் கொடுக்கறதா. அடுத்து பாத்தீங்கன்னா சிமிலி. சிமிலினா கம்பாரிஷன், அவ்வளவுதான். 2 விஷயத்தை கம்பேர் பண்றது, அது அவ்வளவுதான் சொல்லுவாங்க. கம்பாரிசன் இஸ் மேட் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் கைண்ட்ஸ். however a point in common introduced by such words are like, as, or so. இந்த வார்த்தையை வச்சு கம்பேர் பண்ணாங்களா என்னன்னு சொல்லுவாங்க, சிமிலி. எந்த வார்த்தை, லைக், as, or so. இந்த 3 வார்த்தையை வச்சு 3 வார்த்தையுமே இருக்கணும்னாலும் கிடையாது, ஏதோ ஒரு வார்த்தை வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்னதான் கன்ஃபார்ம், சிமிலி தான். அப்படி பாருங்க ஸ்டில் லைக் மஃபிள் ட்ரம்ஸ் ஆர் பீட்டிங். இங்க பாருங்க சிம்பிளா ஒரு ட்ரம்ஸ் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. எது, என்ன வார்த்தை யூஸ் பண்ணி, லைக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதே பாருங்க ஆஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், he is like a brave man, சாரி அது வராது. he is look like a sunshine அப்படின்னா சூரிய ஒளி எப்படி இருக்கோ அது மாதிரி இவனும் எப்படி இருக்கான், பார்க்க இருக்கான்னு சொல்றாங்க. இப்ப இதுவும் அதுவும் சம்மந்தம் இல்லாத ஒன்று, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். பட் ஆனா இவனோட பிரசன்ஸ் வந்து இவனை பார்க்க எப்படி இருக்கான்னு சொல்லி எப்படி சொல்றாங்க, அந்த லைக்கிங் ஒரு வார்த்தையை போட்டு சூரிய ஒளியோட கம்பேர் பண்றாங்க. அது மாதிரிதான் நம்ம, இதுதான் சிமிலி. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டா நம்ம எடுத்து போவோம், பார்த்தோன்னே அடிக்கிறது தான் சிமிலி தான். லைக், ஆஸ், ஆர், சோ இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா சிமிலி தான். சரி, இப்ப இதுலயே பாருங்க ட்ரீம்லி ட்ரங்கன் இருக்கு. இப்ப இன்கேஸ் இங்க கொடுத்துட்டு ஆப்ஷன்ல வந்து சிமிலியும் கொடுக்குறான், அலிட்ரேஷன் கொடுக்குறான், மெட்டாஃபர் கொடுக்குறான், பர்சனிஃபிகேஷன் கொடுக்குறான். நீங்க ஃபர்ஸ்ட் எதுதான் போகணும், மெட்டாஃபர் தான் போகணும். ட்ரீம்லி ட்ரங்கன். இன்கேஸ் அலிட்ரேஷன் இல்லாம சிமிலி கொடுத்துருந்தானா சிமிலி போடணும். பட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு தான் போகணும், நம்ம அலிட்ரேஷன் தான் போகணும். அடுத்து பாருங்க மெட்டாஃபர். மெட்டாஃபர் இஸ் an implied simile. நம்ம வந்து அந்த as, like, so இந்த 3 வார்த்தை இல்லாம கம்பேர் பண்றது தான். 3 வார்த்தை இல்லாம கம்பேர் பண்ணி பேசினா அது மெட்டாஃபர். டைரக்டா கம்பேர் பண்றது தெரியாம இன்டைரக்டா கம்பேர் பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க, லைஃப் இஸ் பட் an empty dream in the world broad field of battle. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு போர்க்களம் மாதிரி அப்படிம்பாங்க. இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் ஆனா ரிலேட் பண்ணி சொல்றதுதான். லைஃப் இஸ் an empty dream. இது எல்லாமே ரிலேட் பண்றதுதான். பட் இங்க எங்கேயுமே லைக்கோ, ஆசோ, சோவோ வர கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, சிம்பிளா ரிலேட் பண்ணி பாக்குறது தான். ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இன்டைரக்டா என்ன பண்ணிருக்காரு, கம்பேர் பண்றாரு. இன்டைரக்டா கம்பேர் பண்றதுனால என்ன ஆகி போச்சு, இது வந்து மெட்டாஃபரா போகுது. இதுவே லைஃப் இஸ் லைக் an empty dreamனு போட்டிருந்தாங்கன்னா இது சிமிலியா இருக்கும். பட் லைக் போடாம டைரக்ட் இன்டைரக்டா கம்பேர் பண்றதுனால இது என்னது, மெட்டாஃபர்.
பர்சனிஃபிகேஷன். பர்சனிஃபிகேஷன்னா திடீர்னு ஒரு வார்த்தை வந்து கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம ஒரு கேபிட்டல் லெட்டர் வந்திருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரீ வாக்கிங், அதாவது மரத்தால் நடக்க முடியுமா? முடியாது. பட் ஆனா என்ன பண்ணுவாங்க, மரத்தை வந்து நடக்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சன் ஸ்விம்மிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். சூரியன் போய் இங்க நீச்சல் அடிக்குமா? கிடையாது. சும்மா நாம் அது வந்து ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்றதுதான். அப்ப என்ன பண்ணுவாரு, இது மாதிரி வரப்பலாம் நம்ம என்ன எடுத்துக்கணும், பர்சனிஃபிகேஷன். இப்ப நம்ம ஒரு மனுஷனால தான் நடக்க முடியும், ஒரு ஹியூமனால தான் ஸ்விம் பண்ண முடியும், இது எல்லாமே ஒரு ஹியூமனால தான் பண்ண முடியும். அப்ப ஒரு ஹியூமன் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஒரு உயிரில்லாத ஒரு பொருள் மேலேயோ இல்ல உயிரில்லாத ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அன்ஹியூமன் ஒரு இன்ஹியூமன் மேலேயோ நம்ம என்ன பண்றது, நம்ம வந்து அது மேல வச்சு சொல்ல, அதோட ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்றது, ரிலேட் பண்ணி சொல்றது. இப்ப நான் வந்து என்னால நடக்க முடியும், இப்போ நீங்க கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னா உங்களால கேட்க முடியும். பட் இது ரெண்டுமே என்னது, ஒரு ஒரு செடியாலேயோ அப்படின்னா ஒரு டேபிளாலேயோ ஒரு சேராலேயோ என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, போயிட்டு என்ன பண்ணுவாரு, செடியால கேட்க முடியும், செடியால நடக்க முடியும், இந்த சேர் வந்து பேசும், இந்த சேர் வந்து ஓடும், இதெல்லாம் சொல்றதுதான் பர்சனிஃபிகேஷன். ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து மனிதனால் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷன் செய்ய வேற ஒரு விஷயம் செஞ்சா, இப்போ வேற ஒரு பொருள், சிம்பிளா சொல்ல போனா ஒரு பொருள் செஞ்சா அது என்னன்னு சொல்லுவாங்க, பர்சனிஃபிகேஷன். அதுதான் attributes life to an intimate objects or abstract quality. Personified words or capital letters. பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க, art is long, time is fleeting. டைமுக்கு எந்த ஒரு உயிருமே கிடையாது. டைம் போயிட்டே இருக்குன்னா அது நார்மலா எப்பயும் போறதுதான். அது வந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு கேபிட்டல் லெட்டர் போட்டு என்ன பண்றாரு, மேல தூக்கி காட்டுறாரு, இது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறாரு, டைம் இஸ் ஃபிளீட்டிங் அப்படின்னு. அப்ப இந்த டைம் என்ன பண்றாரு, அவர் வந்து பர்சனா இமேஜின் பண்றாரு. அடுத்து பாருங்க, one not the mouth and lips of eternity, the string and the fingers of time. இங்கேயும் டைம் இந்த எட்டர்னிட்டி என்ன பண்றாரு, ஒரு பர்சனா இமேஜின் பண்றாரு. அது என்ன பண்றாரு, எக்ஸாகரேட் பண்ணி அவர் வந்து அதை வந்து மேல தூக்கி சொல்றாரு அந்த விஷயத்துல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹியூமன் செஞ்சா எப்படி இருக்குமோ, ஒரு ஹியூமனால என்ன பண்ண முடியுமோ அது வந்து ஒரு உயிர் இல்லாத பொருள் மேலேயோ ஒரு வந்து உணர முடியாத ஒரு பொருள் மேலே என்ன பண்றாங்க, நம்ம ஒரு டாமினேட் பண்ணி அதை செய்யுது இல்ல. அது இப்ப டைம் வந்து போயிட்டே இருக்கு, அது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம், அது வந்து என்ன பண்றது, எக்ஸாகரேட் பண்ணி சொல்றது. அதுதான் பர்சனிஃபிகேஷன் சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ட்ரீ வாக்கிங் லைக் சில்ட்ரன், லைக்னு வந்தா பர்சனிஃபிகேஷன். இப்போ இதே வந்து சிம்பிளா வெறும் ட்ரீ வாக்கிங் வந்துச்சுன்னா அது என்ன வரும், சாரி, ட்ரீ வாக்கிங் லைக் சில்ட்ரன்னா அது வந்து சிம்லில போயிடும். ட்ரீ வாக்கிங் வந்து டைரக்டா ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் கொடுத்துருந்தாலும் அதுல வந்துடும் பர்சனிஃபிகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா அப்பாஸ்ட்ரஃபி. ஓகே, இது என்ன அப்பாஸ்ட்ரஃபி, இது வரையும் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நம்ம படிச்சது பாத்தீங்கன்னா அந்த கமா, அந்த மேல மேல கமா மாதிரி போடுறது, இதுதான் நம்ம அப்பாஸ்ட்ரஃபின்னு படிச்சிருக்கோம். அதோட அர்த்தம் என்ன நம்மளுக்கு இப்போ வரையுமே தெரியாது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் பர்சனிஃபிகேஷன். அதாவது இப்போ ஒருத்தர் செத்துட்டாரு, அவர்கிட்ட போய் நீங்க இப்படி இருந்தீங்க, இப்படி பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணீங்க, இப்பெல்லாம் பண்ணீங்க, நம்ம அவர்கிட்ட போய் பேசினா நம்மளுக்கு ஏதாவது கேட்க போதா, இல்ல ஏதாவது அவருக்கு ஏதாவது கேட்க போதா, அவருக்கு ஏதாவது தெரிய போதா, ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்ன பண்ணுவாங்க, the apostrophe comes from a human drama through someone addressing something that is not alive or capable of responding, but they are spoken to us if they do understand. இப்ப என்ன பண்றாங்க, நம்மளோட போயம் ஒன்று இருக்கு, ஓ கேப்டன் மை கேப்டன்ல பாத்தீங்கன்னா வால்ட் விட்மேன் இதை எழுதியிருப்பாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் கேப்டன் போய் நிறைய பேசுவார், அவர் தான் இறந்துட்டாரு, அவர்கிட்ட போய் பேசி என்ன பண்றது பாருங்க. வால்ட் விட்மேன் இஸ் ஆக்சுவலி ரெஃபரிங் டு தி டெத் ஆஃப் ஆப்ரகாம் லிங்கன். ஆப்ரகாம் லிங்கன் இறந்திருப்பாரு, அவர்கிட்ட போய் என்ன பண்றாருன்னா, நீங்க இப்படி இருந்தீங்க, இது மாதிரிலாம் அவரோட புகழ நிறைய பாடி இருப்பாரு, அவரை பத்தி நிறைய பேசிப்பாரு, அவர் என்னென்ன பண்ணாரோ அதை பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு அந்த பாயம்ல. இப்ப இதெல்லாம் சொல்லி அவருக்கு எதாவது கேட்க போதா, இல்ல. அவர் எதாவது ரெஸ்பாண்ட் பண்ண போறாரா, எதுவுமே கிடையாது. இப்ப சிம்பிளா நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்றாருன்னா, கண்டிப்பா அவரால் என்ன பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும், கேட்க மாட்டாருன்னு தெரியும், எல்லாமே அவருக்கே தெரியும். பட் ஆனா என்ன பண்றாரு, இவர் வந்து இவரோட உணர்ச்சிகள் அந்த இடத்துல சொல்றாரு, ரெஸ்பாண்டே இல்லைனாலும் அவர் என்ன பண்றாரு, அவரோட உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துறது, அது என்னன்னு சொல்லுவாங்க, அப்பாஸ்ட்ரஃபி. இதுதான் ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் பர்சனிஃபிகேஷன். ஒரு விஷயத்தால நம்மளால ரெஸ்பாண்ட் வரலனாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோமால இருக்கவங்க போய் நம்ம போய் பேசுற மாதிரி தான், அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. பட் நம்ம பாட்டுக்கு போய் பேசிட்டே இருக்கிறது, அவங்களுக்கு அப்பயாவது கான்சியஸ் வருமா வராதான்னு, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்பாஸ்ட்ரஃபி. இதுக்கப்புறம் நம்ம பேர உடம்பு சரியில்லாதவங்ககிட்ட போய் பேசணும்னா
என்னன்னு எடுத்துக்கலாம். நம்ம பேசுற விதம் என்னன்னு எடுத்துக்கலாம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொன்னா என்னன்னு சொல்லலாம், அப்பாஸ்ட்ரஃபின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, அவங்களால கேட்கவும் முடியாது. இதுதான் அதோட மீனிங். அடுத்து பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்டிதீசிஸ் அண்ட் ஆக்சிமோரான். ஓகே, நம்மளுக்கு ஆன்டிதீசிஸ் இல்லை, ஆனா ஆக்சிமோரான் இருக்கு. ஆக்சிமோரான் ஆன்டிதீசிஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட நியர்பை சிமிலராக தான் இருக்கும். அதான் பாருங்க, மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்டிதீசிஸ் and oxymoron is that an antithesis involves apparently contradictory ideas. Okay, oxymoron that an antithesis எதுக்கு இருக்குமா பாத்துங்க, apparent contradictory ideas and concepts within the balanced grammatical structures, whereas an oxymoron is the combination of seemingly contradictory terms. Okay, right. சிம்பிளா பாருங்க, ஆக்சிமோரானுக்கும் ஆன்டிதீசிஸ்க்கு என்னன்னா, the man proposes, God disposes, antithesis. Till the gossamer thread you fling catch somewhere you. அதாவது சம்பந்தமே இல்லாத ரெண்டு வார்த்தையை சேர்த்து சொல்றது என்னன்னா ஆக்சிமோரான். ஒரு சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து சொல்றது பாத்தீங்கன்னா ஆன்டிதீசிஸ். சிம்பிளா சொல்லணும், அதுதான். நம்ம இது மேல படிச்சோம்னா கண்டிப்பா ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. இது பிளா 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 apparently contradictory ideas, concept within the balanced grammatical structure, இதெல்லாம் என்ன இதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்லாம் பார்க்கலாம். ஒண்ணு வேணாம். அதாவது ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸை சின்னதா சுருக்கி சொல்றது. அவங்க இப்ப மேன் டிஸ்போசஸ் மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இது வந்து ஆன்டிதீசிஸ். அதாவது ரெண்டு கான்ட்ராடிக்டரி ஐடியாஸ் இதுல இருக்கு பாருங்க. நாம் ஒன்று நினைக்க தெய்வம், இது ரெண்டுமே கான்ட்ராடிக்டரியா இருக்குங்களா? சரி, கீழே அப்படி என்ன இருக்கு? till the gossamer thread you fling catch somewhere, oh my soul அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுல என்ன இருக்கு? இதுல என்ன ஆக்சிமோரான் இருக்கு? இதுல அந்த வார்த்தை மட்டும் தான் ஆக்சிமோரான். பாத்தீங்கன்னா fling catch, fling catch. ஃபில்னா கீழே விடுறது, கேட்ச்னா பிடிக்கிறது. அப்ப விடுறது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கா? விடுறதும் பிடிக்கிறது ரெண்டுமே பக்கத்துல இருக்குது. அப்போ ஒரே சென்டென்ஸ்ல வருது. அப்ப இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ஆக்சிமோரான். பக்கத்துல ஒரே வேர்டா வந்து அந்த சென்டென்ஸ்லயே ஒண்ணு வந்துச்சுன்னா அதான் என்ன சொல்லுவாங்க ஆக்சிமோரான். இதுவே ஒரே ஒரு வேர்டு தான், ஒரு சென்டென்ஸ் தான், அதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீனிங் இருக்கு. பாத்தீங்களா? இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ், நடுவுல கமா போட்டு பிரிச்சுட்டாங்க. அப்ப இது வந்து பாசிட்டிவ் சொல்றது, இது வந்து நெகட்டிவ் சொல்லுது. அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஒரே இடத்துல வந்துச்சுன்னா, ஒரு சென்டென்ஸா வந்துச்சுன்னா அது ஆன்டிதீசிஸ். அதே வேர்ட்ல வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க ஆக்சிமோரான். ஒரு சென்டென்ஸா வந்தா ஆன்டிதீசிஸ், வேர்டா வந்தா ஆக்சிமோரான். Alright. Onomatopoeia. The sound of the word is made suggests the sense. Okay. இதுக்கு onomatopoeia எந்த ஒரு மீனிங், அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது, அதுக்கு ஒரு மீனிங்கும் கிடையாது. அதுல இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை நம்ம படிச்சிருக்கவும் மாட்டோம், கேட்டிருக்கவும் மாட்டோம். அதுக்கு இதுதான் மீனிங், அது எதுவுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாக் எடுத்துக்கலாம். கிளாக் எப்படி வரும்? கிளாக்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? டிக் 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 சவுண்டு தான். இப்போ அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. பட் ஆனால் நம்ம என்ன பண்றோம், கிளாக் எப்படி வருதுன்னா அது நம்ம டிக் டிக் டிக்னு சொல்றோமா, அதுதான் onomatopoeia. அந்த 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 சவுண்டோட அந்த சவுண்ட் என்ன பண்றோம், சென்ஸ் பண்ணி அதை நம்ம பேசுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கிங் டாக்ஸ், நாய் குறைக்கிறது, எப்படி குறைக்குன்னு கேட்டா நம்ம சொல்றோம்ல, இது அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? கிடையாது. பட் ஆனால் அது என்ன பண்றோம், அந்த சவுண்டை சென்ஸ் பண்ணி நம்ம திரும்பி சொல்றோம். ஐ எம் சிக் ஆஃப் ஹியரிங் them cheep cheep. அடுத்து டிக் டாக் ஆஃப் எ கிளாக், தென் டிங் டாங் ஆஃப் எ டோர் பெல். பெல் அடிக்கிறோம், அப்ப வீட்டுல போய் காலிங் பெல் அடிக்கிறோம். அப்ப என்ன வரும், ஏதோ ஒரு பாட்டு பாடுறது, இல்ல டிங் டாங்னு அடிக்குதுன்னு வச்சுங்க. அப்ப அப்படி ஒரு வார்த்தை கிடையாது இங்கிலீஷ்ல. பட் ஆனா நம்ம என்ன பண்றோம், சஜஸ்ட் பண்றோம், இதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த வார்த்தை, இது அப்படிதான் அடிக்குது. நம்ம என்ன பண்றோம், இந்த சவுண்டை சென்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், சஜஸ்ட் பண்றோம். இதுதான் என்ன சொல்லுவாங்க onomatopoeia. அதாவது அப்படி ஒரு வார்த்தையே இருக்காது, பட் ஆனா அதை நம்ம என்ன பண்றோம், சஜஸ்ட் பண்றோம், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து anaphora, where the successive phrases or lines begin with same word, building towards a climax. It creates driving rhythm examples. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா சாரி, இதோட டிரைவிங் ரிதமோட முடிஞ்சு, இட்ஸ் மை மிஸ்டேக், சாரி ஃபார் தட். எக்ஸாம்பிள்ஸ் கீழே வரும், இதுதான் அதோட எக்ஸாம்பிள். பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் வாக் ஓவர் யுவர் பிளைன்ஸ், ஐ ஹேவ் கிளிம்ட் ஓவர் ஸ்டோனி மவுண்டன்ஸ், இதோட ஒரு லைன் முடிஞ்சு. அடுத்து பாருங்க, ஐ ஹேவ் descended into your valleys and I have entered into your caves. ஸோ இந்த சென்டென்ஸ்ல என்ன இதுல ஆரம்பிக்குது, ஐ ஹேவ் ஐ ஹேவ் ஐ ஹேவ் ஐ ஹேவ், இது எல்லாமே ஐ ஹேவ் ஐ ஹேவ் ஆரம்பிக்குதுங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க anaphora. அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒரு 2 or 3 or 4 சென்டென்ஸ் சேம் வேர்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க anaphora. வேர் த
successive phrases or lines begins with the same word. அப்ப ஒரு ஒரு 3 to 4 lines ஒன்னா சேர்ந்து ஸ்டார்ட் பண்றப்ப ஒரே வார்த்தையில வந்துச்சுன்னா அதான் என்னன்னு சொல்லுவாங்க, அனஃபோரான்னு சொல்லுவாங்க. அனஃபோரா இப்ப இதுல என்னது அனஃபோரான்னு பாத்தீங்கன்னா ஐ ஹேவ், அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த எலிப்சிஸ், series of dots that indicate an intentional omission of words. ரைட், இது நம்ம நிறைய இது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம இப்போ கூட பண்றதுதான். சொல்ல வந்துட்டு அமைதியா இருப்போம், நீ வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே சொல்லலான்ட்டு இருந்தேன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட் நான் அப்பயே யோசிச்சேன் அது இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே சொல்லாம இருந்தது. இது எல்லாமே என்னன்னா நம்ம இன்டென்ஷனா ஒரு விஷயத்தை ஒமிட் பண்றோம். ஏன்னா நம்ம ஒருத்தர் போய் சொல்லணும்னு போறோம், பட் ஆனால் அவங்க சொல்லக்கூடாதுங்கிறப்ப என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இல்ல அப்படி இல்லை வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வருது. இன்டென்ஷனா நம்ம ஒமிட் பண்ணணும் தெரிஞ்சு ஒமிட் பண்றதுதான். The series of dots that indicates intentional omission of words. Intentional omission of words. It is the omission of a word or series of words or example. அதாவது ஒரு வேர்டா இருக்கட்டும் இல்ல சீரீஸ் ஆஃப் நிறைய வார்த்தை சொல்றதுக்கு பதிலாக அதை ஒமிட் பண்றதா இருக்கட்டும், தெரிஞ்சு ஒமிட் பண்ணோம்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, எலிப்சிஸ். அதை என்ன சொல்லுவாங்க, எலிப்சிஸ். பட் ஐ தாட் ஹி வாஸ் அப்படின்ட்டு நிறுத்துறது. அடுத்து சோன்னு சொல்லி அந்த இடத்துல வாட் ஹேப்பன், இங்க நம்ம இந்த இடத்துல ஏதோ சொல்ல வரோம், பட் ஆனா என்ன பண்றோம், என்ன ஆச்சுன்னு கேட்டு நம்ம நிறுத்திக்கிறோம். அடுத்து பாருங்க, ஐ எம் நாட் ஷூர் தட்ஸ் ட்ரூ. இந்த இடத்துல என்னன்னா ஏதோ அவர் அடுத்து ஐ எம் நாட் ஷூர் தட்ஸ் ட்ரூ, அவர் ஏதோ சொல்ல வர்றாரு அது உண்மை இல்லைன்னு, பட் ஆனா என்னன்னு சொல்ல அந்த இடத்துல ஏதோ அவங்க கிட்ட சொல்றாங்க, அவர் கேட்கிறாரு, அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணாமே அவர் என்ன பண்றாரு, முடிச்சிடறாரு அது ஐ எம் நாட் ஷூர் தட்ஸ் ட்ரூ அப்படின்னு. அப்ப இன்டென்ஸா ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, ஒமிட் பண்றதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலிப்சிஸ். ரைட், அப்ப டாட் 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 வந்தாலும் என்னன்னு போட்டோம், எலிப்சிஸ். இது மாதிரி ஒரு சென்டென்ஸ் நீங்க பார்த்துட்டாலே நீங்க என்ன போயிடணும், எலிப்சிஸ் போயிடணும். இதையும் அதே தான், 3 டாட் இல்ல 4 டாட் கண்டினியூஸா வந்துச்சுன்னா ஆப்ஷன் எலிப்சிஸ் இருந்தா எலிப்சிஸ் போடலாம், கண்டிப்பா கரெக்ட் தான். அது ரைமிங் ஸ்கீம் ஆர் வேர்ட். ஓகே, pattern of rhymes at the end of each line of a poem or song. Okay, pattern of rhymes at the end of the each line of a poem or song. Okay, இது வந்து என்னன்னா அந்த சென்டென்ஸ் முடியிறப்ப அந்த ப்ரொனன்சியேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன் பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ். இப்போ அது எதுல முடியுது, இஸ் முடியுதுங்களா. ரைட், அடுத்து பாருங்க, நாட் பேஸ்டட் ஆன் சம் ஒன் அதர் பிளேஸ், இது இஸ் முடியுதுங்களா. அப்ப ரைமிங் ஸ்கீம் என்னன்னா ஏபி ஏபி இது மாதிரி நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரே மாதிரியான சவுண்ட்ல முடியுதுன்னா இப்ப இங்க இஸ் முடியுங்களா, அப்ப இது நீ ஏன்னு எடுத்துக்கணும், இங்க இஸ் முடிஞ்சா ஏன்னு எடுத்துக்கணும். இன்கேஸ் இங்க வேற ஏதாவது முடியுது, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து பாருங்க, ஃபார் இஃப் இட் வேர் இட் இஸ் நாட், அப்ப இங்க இட்டுல முடியுது, அப்ப இங்க இஸ்ல முடியுது, இங்க இட்டுல முடியுது, அப்ப இது ஏ, இது ஏ, இது பி. ஓகேங்களா. யூ மைட் டிஸ்லைக் யுவர் நோஸ் எ லாட், இதே இது முடியுது, இட்ல முடியுது, அப்ப இட்ல முடிஞ்சா அதுக்கு நம்ம என்ன லெட்டர் போட்டோம், பி போட்டோம். ஸோ ஏ ஏ பி பி. அப்ப இதோட ரைமிங் ஸ்கீம் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவோம், ஏ பி பி. இப்ப அடுத்து வேற ஏதாவது சென்டென்ஸ் வருது, அது வந்து வேற ஒரு வேர்ட்ல முடியுது, வேற ஒரு வேர்ட் சொல்ல முடியுதுன்னா அப்ப என்னன்னு போட்டுக்கணும், சீன் போட்டுக்கணும். இப்போ ரைமிங் ஸ்கீம் வந்து கடைசியில ஒரு லைனோ ஒரு சென்டென்ஸோ முடியிறப்ப அது என்ன சவுண்ட்ல முடியுதோ அதை வச்சுதான் நம்ம ரைமிங் ஸ்கீம் எழுத போனோம். ஒரே மாதிரியா வந்துச்சுன்னா ஏன்னு போடணும். இப்ப ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கு, 2 லைனுமே வேற வேற மாதிரி முடிஞ்சுச்சுன்னா ஏபின்னு போடலாம். Referred by using letters to indicate which lines rhyming, lines designated with the same letter all rhyme with each other. Okay, இப்போ இங்க இஸ் முடியுது, அதனால போறோம் சேம் லெட்டர் போறோம். இங்க இட்டுன்னு முடியுது, அதனால இது ரெண்டுத்துக்கு வேற லெட்டர் போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இஸ் முடியுதுனால ஏ, இட்டுன்னு முடிஞ்சுன்னா பீன் போடுறோம். இங்க இட்டுன்னு முடியுது, அப்ப என்ன பண்ணும், பி தான் போடணும். அடுத்து வந்து ஃபார் ட்ரீம்னு அடுத்த சென்டென்ஸ் வந்து ட்ரீம்னு முடியுது, அப்ப இம்முல முடியுது, அப்ப அங்க என்ன பண்ணும், சீன் போடணும். அதான் சொல்லியிருக்கேன். ரிப்பீட்டேஷன். ஓகே, அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப 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 வர மாதிரி இருக்கும். அப்ப ஆக்சுவலா அதுக்கு வந்து ஒரு வாட்டி சொன்னாலே போதும். பட் ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, வித் நோ பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரொவைட் எம்பசிஸ். இந்த எம்பசிஸ்க்கு என்னன்னா இப்படிதான் போகணும், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வார்த்தையை சும்மா போட்டே இருப்பாரு, மீனிங்கே இல்லைனாலும் அந்த இடத்துல போட்டே இருப்பாரு. ஒரு வாட்டி போட்டாலே போதும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, திரும்ப 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 ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதே தான் பாருங்க, லெட் இட் ஸ்னோ, லெட் இட் ஸ்னோ, லெட் இட் ஸ்னோ. இப்போ இது நம்ம லெட் இட் ஸ்னோ அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு.
நம்மளுக்கு ஒரு வாட்டி சொன்னாலும் தெரியும். பட் அவர் என்ன பண்றாரு, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்றாரு. இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கானா? எந்த மீனிங்குமே கிடையாது. தட் இஸ் மீனிங்லெஸ் தான் இது. பட் ஆனா இதுக்கு ஏதாவது இது இங்கதான் போடணும் அப்பெல்லாம் கிடையாது. அடுத்து பாருங்க, ஓ ஓஃபுல், ஓ ஓஃபுல், ஓஃபுல், ஓஃபுல் டே. ஓ ஓஃபுல் டேனாலே முடிஞ்சிருக்கும். பட் அவர் எத்தனை ஓ ஓஃபுல் கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்தாங்க. அப்ப இதெல்லாம் பண்றது சிம்பிளா இருக்கிறது தான். இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? ஷேக்ஸ்பியர் ரோமியோ அண்ட் ஜூலியட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ரோமியோ ஜூலியட் அந்த ஸ்டோரி இருந்து எடுத்திருப்பாங்க. ரைட். அப்ப இது எல்லாமே என்னன்னா ஒரு இந்த இந்த ஆர்டர் தான் போகணும் அப்பெல்லாம் கிடையாது. பட் ஆனா அந்த வார்த்தை திரும்ப 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 கொண்டு வர்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓ ஓஃபுல் இருக்கு, இங்க ஓ ஓஃபுல் இருக்கு, இங்க வெறும் ஓஃபுல் மட்டும் இருக்குங்களா? ஸோ தட் அதே மாதிரி தான் இங்க இங்க பாருங்க, லெட் இட் ஸ்னோ, லெட் இட் ஸ்னோ, லெட் இட் ஸ்னோ, இங்க மூணு ஒரே மாதிரி இருக்கு. பட் இங்க அப்படி இல்லைல்ல. அந்த ஓஃபுல் வார்த்தையை ஃபர்ஸ்ட் 2 டைம் ஓவோட சேர்த்திருக்காரு. அடுத்தது வந்து வெறும் ஓஃபுல் மட்டும் வந்திருக்கு. அடுத்தது டேக்கு முன்னாடி போட்டிருக்காரு. பட் அந்த வார்த்தை ஓஃபுல் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா. அப்ப பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட் கிடையாது. எந்த இடத்துல வேணா அந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரே சென்டென்ஸ்ல திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். ரைட். ஐரணி. ஐரணினாலே நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சது. இது பேர் முரண். தமிழ்ல சொல்லணும் வஞ்ச புகழ்ச்சி அணி. அதுதான் ஐரணி. என்னது? வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒருவரை புகழ்வது போல் இகழ்வதும், இகழ்வது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி எனப்படும். அதே மாதிரிதான் தமிழ். அதாவது நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருந்தேன் அப்படின்னா அவரு கஷ்டத்தை சொல்றாரு. நம்ம வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க என்ன பண்றாங்க, நம்மள வந்து ஒரு ஐரணியில பேசுறாங்க. நம்மளோட கஷ்டத்தை சொல்றோம். பட் ஆனா அவங்க வந்து சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. அதுதான் ஒரே சென்டென்ஸ்ல வருது. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஹவு நைஸ் ஷி செட் வென் ஐ டோல்ட் ஹர் ஐ ஹேட் டு ஒர்க் ஆல் த வீக்கெண்ட். நான் எல்லா இந்த வீக்கெண்ட்ல நான் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன்னு சொல்றேன். பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஹவு நைஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப இது என்னது? ஒரு வார்த்தை விளையாட்டு தான். இதான் வெர்பல் ஐரணி. இது என்னது? வெர்பல் ஐரணி. அதான் சொல்லுவோம், மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீச் இன் விச் த ரியல் மீனிங் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் தட் விச் இஸ் லிட்டரலி கன்வெர்ட். புரியுதுங்களா? நாம ஒண்ணு சொல்லுவோம், பட் அதுக்கு ஆப்போசிட்டா அது அப்படியே கன்வே ஆகிறது தான். இப்ப நான் வந்து கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றேன். அவங்க அது வந்து ஹாப்பியா எடுத்து நம்ம கிட்ட சொல்றாங்க, திரும்பி சொல்றாங்களா? அது மாதிரி டைட்டானிக் வாஸ் சைட் டு பி அன்சிங்கபிள் பட் sank into the first voyage. அவங்க என்ன சொன்னாங்க, டைட்டானிக் கப்பல் மூழ்கவே மூழ்காதுன்னு சொன்னாங்க. பட் ஆனா என்னாச்சு, வாட்டி போனப்பே மூழ்கிருச்சு. டைட்டானிக் கப்பல் மூழ்கவே மூழ்காதுன்னு சொன்னாங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப என்ன ஆயிடுச்சு, மூழ்கிருச்சு. இதுதான் சுச்சுவேஷன் ஐரணி. இது பாசிட்டிவா சொன்னது. பட் என்ன நடந்திருக்கு, நெகட்டிவா நடந்திருக்கு. இதுதான் சுச்சுவேஷன் ஐரணி. ரைட். யூஃபமிசம். இந்த வார்த்தையே புதுசா இருக்கும். என்னடா புதுசா இருக்கு இது, நம்ம சிலபஸ்ல இதே வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையெல்லாம் யோசிக்க வேணாம். யூஃபமிசம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஒரு லைன் நம்மளுக்கு மீனிங் புரிஞ்சாலும் யூஃபமிசம் இதுவரையும் நம்மளுக்கு படிச்ச எல்லாமே ஞாபகம் வரும். ஓ, இது அதனால தான் சொல்லியிருப்பாங்களோ, இதை வச்சுதான் சொல்லியிருப்பாங்களோ, இதுக்கு இதுதான் அர்த்தம் போல, யூஃபமிசம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதை பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ டிஸ்அக்ரியபிள் திங் பை அன் அக்ரியபிள் நேம். ரைட். அதாவது ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயத்த டிஸ்அக்ரியபிள் திங், அந்த அதை ஒத்துக்கவே முடியாது. பட் ஆனா ஒத்துக்கக்கூடிய மாதிரி சொல்லலாம் நம்ம. இப்ப போயிட்டு இப்போ ஒருத்தர் செத்துட்டாங்க, அதான் கொடுத்துருப்பாங்க, he has fallen asleep. உண்மையான அர்த்தம் என்ன, he is dead. அவர் செத்துட்டார். அவன்கிட்ட போயிட்டு செத்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும், ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கும், கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவா. அவர் இயற்கை எழுதினார். இறந்துட்டாங்கிறத உண்மை. ஆனா அவர் இயற்கை எழுதினாங்கிறத நம்ம எப்படி சொல்றோம், அது அவங்க ஒத்துக்கிற மாதிரி சொல்றோம். அவங்களை கொஞ்சம் பேப்பர் பண்ற மாதிரி சொல்றோம்னு வச்சுங்களா. அதான் he has fallen asleep அப்படின்னாலும் he is dead அப்படின்னா ரெண்டு ஒரே மீனிங் தான். இதுதான் எக்ஸாக்ட் மீனிங். பட் நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம வந்து ஒரு அக்ரியபிள் நேம் வச்சு சொல்றோம். ஃபாலன் அஸ்லீப், இறந்துட்டாங்கிறத இது மாதிரி சொல்றோம். அவ்வளவுதான். யூ ஆர் டெல்லிங் மீ ஃபேக்ட். நீ போய் சொல்றேன்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம். அப்ப அது அவங்களே ஒத்துக்கிற மாதிரி சொல்ல வைக்கணும்னா இந்த வார்த்தையை பயன்படுத்திங்க. யூ ஆர் டெல்லிங் மீ ஃபேரி டேல். அப்ப இப்போ யார்கிட்ட போய் நீ என்கிட்ட போய் சொல்ற அப்படின்னு கேட்டா கோவம் வரும். இல்ல நீ போய் சொல்றேன்னு சொன்னா உனக்கு கோவம் வரும், சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க இப்படி சொல்லி பாருங்க, யூ ஆர் டெல்லிங் மீ ஃபேரி டேல் அப்படின்னு சொல்லி பாருங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான். பட் இதுக்கு வந்து அவங்க ஒண்ணு யோசிப்பாங்க, இல்ல இதுக்கு அவ்வளவு ரியாக்ஷன் இருக்காது. இது வந்து ஈஸியா ஒத்துக்குவாங்க, இல்ல அக்செப்ட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இது எடுத்துக்குவாங்க. பட் ஆனா இது நம்ம சொன்னோம்னா ஒண்ணு என்ன வரும், சண்டை வரும், இல்லைன்னா கோவிச்சிட்டு போயிடும். பட் இங்க பாருங்க, இதுவும் அதே மாதிரிதான். அவன் ஒருத்தர்கிட்ட போய் இது மாதிரி உங்க வீட்டுல இருக்கவங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவரால் அதை ஏத்துக்கவே முடியாது. பட் ஆனா அவர் ஏத்துக்கக்கூடிய மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையா நிதானமாச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து இயற்கை எழுதினார். இது வந்து கொஞ்சம் எப்படி இருக்கு, கொஞ்சம் கேட்கறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல, அதுதான் அக்ரியபிள் நேம். நார்மலா நடக்கிற ஒரு விஷயத்தான் என்ன பண்றது, கொஞ்சம் மாத்தி சொல்றது, அது வந்து ஒத்துக்கிற மாதிரி சொல்றது. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இப்படி சொன்னா நல்லா இருக்கும் நாம சொல்றோம்ல, அதேதான்.
அடுத்து எபிகிராம். இது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை தான். A concise, witty, memorable, sometimes surprising or satirical statement or satirical statement. சரி, ஓகே. இதுக்கு என்ன அர்த்தம்? I can resist everything but temptation. இது உங்க எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, மேலே படிச்சா புரியாது, கீழே எக்ஸாம்பிள் பார்த்தா கண்டிப்பாக புரியும். இதுக்கு என்ன? கான்சைஸ், விட்டினா இன்டெலிஜென்ஸ், நம்மளோட அறிவு பற்றி சொல்றது. மெமரபிள் அண்ட் சம்டைம்ஸ் சர்ப்ரைசிங் ஆர் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட். சரி, பார்க்கலாம் என்ன. ஐ கேன் ரெசிஸ்ட் எவ்ரி திங், நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன், பட் ஆனால் என் பசியை மட்டும் பொறுக்க மாட்டேன். இப்போ நான் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன், என்னால் பசி அடக்க முடியுது, பட் ஆனால் பிரியாணி பார்த்தா சாப்பிடுவேன். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? எபிகிராம் அப்படின்னு சொல்றது. ஐ எம் நாட் யங் எனஃப் டு நோ எவ்ரி திங். எனக்கு வந்து எல்லாமே தெரியணும்னு கிடையாது. ஐ எம் நாட் யங் எனஃப் டு நோ எவ்ரி திங் அப்படின்னு சொல்றாங்க. ஐ எம் நாட் யங் எனஃப்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வயசு இன்னும் வரல, ஆனா நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சென்டென்ஸ் அப்படிதான் வரும். ஓகேங்களா? அப்ப இதுதான் என்னது? எபிகிராம். சர்ப்ரைசிங்கா சொல்றது, இல்ல ஒரு மெமரபிள் மூலம், இல்ல நம்ம இன்டெலிஜென்ஸ் அதை சொல்றது. ஐ எம் நாட் யங் எனஃப் டு நோ எவ்ரி திங். இதுல எனக்கு தெரியாதுங்கிறத எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இங்கதான் நம்ம இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றாங்க. அதான் விட்டி. ஐ எம் நாட் யங் எனஃப் டு, அது எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி சொல்றான்? ஐ எம் நாட் யங் எனஃப் டு நோ எவ்ரி திங். எனக்குன்னு அவ்வளவு வயசாகல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அளவு அப்படின்னு அவனோட இன்டெலிஜென்ஸ் சொல்றான் பாத்தீங்களா? அதுதான் எபிகிராம். அடுத்து வந்து இதுதான் ஐ கேன் ரெசிஸ்ட் எவ்ரி திங் பட் டெம்ப்டேஷன். என்னால என் பசி மட்டும் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். அடுத்து transferred epithet. Transferred epithet. Okay, a epithet is transferred from its proper word to another that is closely associated with its sentence. Okay, நல்லா திரும்பி படிங்க. The epithet is transferred from its proper word. Epithet என்னாச்சு? Epithet is transferred from proper word. இந்த epithet transfer பண்றாங்க இதோட proper word மூலமா to another that is closely associated with the sentence. இங்க பாருங்க. I had a wonderful day. The day is not itself wonderful. The speaker had a wonderful day. The epithet wonderful actually describes a kind of day that the speaker experienced. Okay, இது ஒண்ணுமே கிடையாது. இது wonderful day. இனி இது வந்து எப்பயுமே எல்லாத்துக்கும் போல சாதாரணமான நாள் தான். பட் ஸ்பீக்கருக்கு இது இன்னைக்கு எப்படி இருந்திருக்கான்? சரி, ஸ்பீக்கருக்கு அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு, ரொம்ப வேப்பா இருந்திருக்கு, ஒண்டர்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு நார்மலா ஐ ஹேட் ஏ டே அப்படின்னு சொன்னா அது சொல்றப்ப நல்லா இல்லை. ஐ ஹேட் ஏ ஒண்டர்ஃபுல் டே. அப்ப அவர் என்ன பண்றாரு? அவர் எப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரோ அது வந்து நார்மலா நடக்கிற ஒரு விஷயத்து மேல எடுத்து சொல்றோம். அதான் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். இது தமிழ்ல தெரியும்னா தற்குறிப்பேற்றணி. இப்ப சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா கோவலனும் கண்ணகி மதுரைக்கு போவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க கொடி மரங்கள்லாம் வந்து காத்துல அசையும். அப்ப அது வந்து இவங்களுக்கு என்ன சொல்லுமா? அது வந்து எதுக்கு அசைதாமா? நீங்க உள்ள வர வேணா, வந்தா உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அந்த செடி கொடிகள்லாம் அசையுதுன்னு சொல்லி யார் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா அது ஜென்ரலா காத்துல கொடி அசையுது, இந்த இலலாம் அசையுது, நார்மலா நடக்கிற ஒரு விஷயம். இவர் என்ன பண்றாரு? இவர் என்ன ஃபீல் பண்ணாரு, இவர் என்ன அதை எடுத்து சொல்றது. அதுதான் தற்குறிப்பேற்றணி. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இது நார்மலா ஒரு நாள், பட் இவர் அன்னைக்கு சந்தோஷமா இருந்தாரு அப்படிங்கிறது தட்ஸ் a wonderful day. அதுக்கப்புறம் இதே சோகமா தானே சொல்லுவோம், சேட்ஃபுல் டே. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தோம்னா ஜாய்ஃபுல் டே. இது எல்லாமே சிம்பிளா நாம எடுத்துக்கிறது தான். அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த இது அப்ப இதுல வந்து எது வந்து எபித்தட்னு என்னன்னு சொல்லுவோம்? ஒண்டர்ஃபுல் தான் சொல்லுவோம். ஏன்னா ஒண்டர்ஃபுல்ங்கிறது அதுக்கு தேவையே இல்லை, அந்த வேர்டுக்கு தேவையே இல்லை. ஒண்டர்ஃபுல் இல்லைனாலும் அது ஒரு நாள் தான், இருந்தாலும் ஐ ஹேட் ஏ டேனாலும் கரெக்ட் தான், ஐ ஹேட் ஏ ஒண்டர்ஃபுல் டேனாலும் கரெக்ட் தான். இந்த ஒண்டர்ஃபுல்ங்கிறது சம்மந்தமே இல்லாத ஒரு இது எப்படி சொல்லலாம்? இது இல்லைனாலும் என்னால இந்த சென்டென்ஸ் ஃபில் பண்ண முடியுமானா முடியும். பட் இது என்ன பண்ணுது? அந்த 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 டே என்ன பண்ணுது? கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்றது. அப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து அவர் என்ன பண்றாரு? அந்த நாள்ல கொண்டு வந்து சொல்றாரு, நான் இப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு. அடுத்து பாருங்க, சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ். ஓ டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்ஸ் ஆர் க்ரூயல் பாத்ஸ், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அண்ட் சூசைடல் ஸ்கை. ஓகே, இது எல்லாமே இப்ப பார்த்தோமா அவர் ஒண்டர்ஃபுல் டேன்னு சொன்ன அது மாதிரி ஸ்லீப்லெஸ் நைட். இப்ப பாத்தீங்கன்னா நான் தூங்கவே முடியல நைட் எல்லாம். நைட்டு காமன் தான், தூங்க முடியல அப்படிங்கிறத என்ன சொல்றாரு? என்னால தூங்க முடியல அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அதாவது ஸ்லீப்லெஸ் அப்படிங்கிறது ஒரு எபித்தட் வேர்ட். இது க்ரூவலுங்கிறது ஒரு எபித்தட் வேர்ட். இங்க வந்து சூசைடல் ஸ்கை இதெல்லாம் எபித்தட் வேர்ட். அதாவது நான் ஜென்ரலா ஒரு விஷயம் நடந்துகிட்டே காமனா டெய்லியுமே நடக்கும் தான். அது நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறத நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு
சொல்றது தான் அது என்னன்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்றோம், அது என்ன பண்றோம், நம்ம நார்மலா நடக்கிற ஒரு 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 சாரி நார்மலா நடக்கிற ஒரு விஷயத்த என்ன பண்றோம், நம்ம ஒரு எபித்தட் வேர்ட் போட்டு என்ன பண்றோம், அழகா டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்றோம். அதுதான் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். நார்மலா நடக்கிற ஒரு விஷயத்து மேல என்ன பண்றேன், நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு அதுக்கு ஒரு வார்த்தையை போட்டு நான் என்ன பண்றேன், அதை சேர்த்து சொல்றேன். அதுதான் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அடுத்தது மெட்டானமி. ஓகே, கரெக்டா தான் சொல்றேன். மெட்டானமி, an object is designated by the name of something which is generally associated with it. So object is designated by the name of something which is generally associated with it. Right. ஓகே, இதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜட்ஜ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், லோக்சபானால என்னன்னு தெரியும், சக்சஸ்னால என்னன்னு தெரியும், கிங்னால என்னன்னு தெரியும். ஓகே, அப்ப என்ன பண்ணும், அப்ப ஜட்ஜஸ் எங்க இருப்பாங்க, கோர்ட்ல தான் இருப்பாங்க. ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், இல்ல சபார்டினேட் கோர்ட், அங்கதான் இருப்பாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு பெஞ்ச்னு சொல்லுவாங்க. அப்ப ஜட்ஜ்னாலே பெஞ்ச் தான். அது நம்ம இந்த இடத்துல சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சொல்றாங்க ஜட்ஜஸ்னு வந்தாலே கூட என்ன வந்துடணும், பெஞ்ச் வந்து கூட வர மாதிரி எப்பவுமே அந்த வார்த்தை கூடயே வந்துகிட்டே இருக்கும். அதுதான் பாருங்க, the object is designated by the name by which is generally associated with it. ஜட்ஜ்னா கூட என்ன ஒன்று பெஞ்ச் வரணும். லோக்சபானா இங்க ஹவுஸ், சக்சஸ்னா லாரியல், கிங்னா கிரவுன். ஒரு ராஜா கடையால் என்ன, அவரோட கிரீடம் தான். சக்சஸ் எப்படி இருந்துச்சு, லாரியல். அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, அவங்க எங்க இருப்பாங்க, ஹவுஸ்ல தான் இருப்பாங்க. ஒன்று அப்பர் ஹவுஸ் இல்லை லாயர் ஹவுஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ், ஜட்ஜஸ்னா என்ன, பெஞ்ச் தான். பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ல உட்காராங்களா ஜட்ஜ், அதான் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ் சொல்றோம்ல, அதான் சொல்லுவாங்க. அப்ப இந்த வார்த்தை வந்தா கூடயே இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ரைட், இதுதான் மெட்டானமி. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஓவரால் வியூ இதுதான். இதை தாண்டி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுவுமே இருக்காது. ஓகே, திரும்ப ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அல்யூஷன். அலிட்ரேஷன் பார்த்தோம். அலிட்ரேஷன் என்னது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தான். நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், பட் ஆனால் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகும், சேம் சவுண்ட். அதான் அது வந்து என்னவா இருக்கக்கூடாது, ஒவ்வொருசா இருக்கக்கூடாது. அது அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராட், பேட்டில், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் தான். சாரி, டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் என்னது, பில ஸ்டார்ட் ஆகுது, சேம் கான்சனன்ஸ் ஆகும். இப்போ இது என்னது, அலிட்ரேஷன். கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா டம், டிரைவன், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பட் ஸ்டார்ட் வித் த சேம் லெட்டர், டிடி. அடுத்து பார்த்தீங்கன்னா சோலன், ஸ்லம்பர்ஸ், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மீனிங் பட் ஸ்டார்ட் வித் சேம் லெட்டர்ஸ். அப்போ இது எல்லாமே என்னது, அலிட்ரேஷன். ஒரே லைன்ல வரலாம், ஒரே இன் செவரல் வேர்ட்ஸ் ஆர் இன் த சேம் லைன். இப்போ பாருங்க, சோல், ஸ்லம்பர்ஸ், டம்ப், டிரைவன், இதெல்லாம் ஒரே லைன்ல தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அலிட்ரேஷன். ஒரு போயம் லைன் கொடுத்துட்டு இதுல கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ சிமிலி வருது, அலிட்ரேஷன் வருது அப்படின்னா நீங்க அலிட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ரைட், அடுத்து பாத்தீங்கன்னா அல்யூஷன். அல்யூஷன் நான் தான் இப்போ அல்யூஷன் என்னன்னு சொன்னோம், நான் நடக்கிற விஷயத்துக்கும் அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட என்ன பண்றது, அது மாதிரி அங்க சொல்லியிருக்காங்க, இங்க நடந்த மாதிரி அங்க நடந்திருக்கு, இதே மாதிரி நான் வேற ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். இப்ப எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்த நம்ம வேற ஒரு விஷயத்தோட என்ன பண்றது, ரிலேட் பண்ணி சொல்றது, அதுதான் அல்யூஷன். ஓகேங்களா, அது மொத்தம் நம்மளுக்கு பிப்ளிக்கல் அல்யூஷன், ஜியாகிரபிக்கல் அல்யூஷன், மொத்தமா நம்மளுக்கு இந்த 4 தான் நம்மளோட சிலபஸ்ல இருக்க அல்யூஷனே. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது இருந்தாலும் நான் போயம் எடுக்கிறப்ப அப்படியே நம்ம அதை கீழே பார்த்துட்டே வந்துடலாம். ரைட், அப்போ அல்யூஷன் என்னது பாருங்க, ரெஃபரன்ஸ் டு ஆர் ரெப்ரசன்டேஷன். அது சும்மா சொல்லி காட்டுறது, இல்லை இது மாதிரி அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றவங்க. இப்போ இது மாதிரி முன்னாடி நடந்துருச்சு, பைபிள் வந்து டஸ் டு ஆட் டு டஸ் சர்டனஸ். இதை திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன்னா நல்லா பார்த்துங்க. இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். இதுவும் இந்த சிசிலியன் ஜூல், இது ரெண்டுமே அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். அதனால இது ரெண்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. நம்ம புக்கில் இருக்க அதிகபட்ச அல்யூஷன் 4 தான், 4மே இங்க கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்க சிமிலி. சிமிலினா இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, லைக், ஆஸ், சோ. இந்த 3 வார்த்தை ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு இதோட ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டாங்கன்னா அது என்னது, சிமிலி தான். கண்டிப்பா இந்த 3 வார்த்தை வந்துச்சுன்னா அது என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா தான் இருக்கும், சிமிலியா தான் இருக்கும். இப்ப இந்த 3 இல்லாம
இந்த மூணு இல்லாம வேற ரெண்டு சிமிலி எதுக்கு யூஸ் பண்றோம்? கம்பேர் பண்றதுக்கு தான். பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன பண்றோம்? கம்பேர் பண்றோம். அவன் கம்பேரிசன் இஸ் மேட் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். இது கம்பேர் பண்றது தான் என்னது? சிமிலி. எந்த எந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கம்பேர் பண்றாங்க? லைக், ஆஸ், சோ. இதை வச்சுதான் என்ன கம்பேர் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க சிமிலி. ஓகே, அப்படி இதே மாதிரி கம்பாரிசன் இந்த மூணு வார்த்தை இல்லாம, லைக், ஆஸ், சோ இல்லாம கம்பேர் பண்ணா அது என்னன்னு சொல்லுவாங்க? மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க? மெட்டாஃபர்னு சொல்லுவாங்க. பாருங்க, ரெண்டோட எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்டில் லைக் மஃபுல் ட்ரீம்ஸ் ஆர் பீட்டிங். அப்ப லைக்ங்கிற வார்த்தை லைக் வந்ததுனால இது என்னன்னு சொல்லியாச்சு? சிமிலி. எது கூட கம்பேர் பண்றாங்க? ட்ரம்ஸோட கம்பேர் பண்றாங்க. ரைட், அடுத்து பாருங்க. அண்ட் லிஃப்டட் ஹிஸ் ஹெட் ட்ரீம்லி as one who has drunken. இது யாரோட கம்பேர் பண்றாங்க? drunken who has, யார் குடிச்சிருக்காங்களோ அவங்க கூட கம்பேர் பண்றாங்க. புரியுதுங்களா? as எதை? lifted his head dreamily as one who has drunken. அந்த ஆஸ்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இங்க drunken பீப்புளோடையும் அது என்னது ஒரு செடியோட ஹெட்டோட என்ன பண்றாங்க? கம்பேர் பண்றாங்க. குடிச்சவங்க தலை எப்படி பாத்தீங்கன்னா தொங்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான். புரியுதுங்களா? அது கூட கம்பேர் பண்றாங்க. அப்ப இங்க என்னாச்சு? லைக் வச்சு கம்பேர் பண்றாங்க, ஆஸ் வச்சு கம்பேர் பண்றாங்க. இங்க ரெண்டுமே இல்லாம கம்பேர் பண்ணிருப்பாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? மெட்டாஃபர். ரைட்டிங் பாருங்க. லைஃப் இஸ் பட் அன் எம்ப்டி ட்ரீம். லைஃப் வந்து ஒரு எம்ப்டி ட்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. லைஃப் இஸ் லைக் எம்ப்டி ட்ரீம்னு சொல்லலாம். லைஃப் இஸ் பட் அன் எம்ப்டி ட்ரீம். லைக்னு போட்டிருந்தா அது என்ன வந்திருக்கும்? சிமிலியா வந்திருக்கும். இப்ப அவங்க என்ன பண்றாங்க? லைக் போடாம கம்பேர் பண்ணிருக்காங்க. அப்ப இது என்னது? மெட்டாஃபர். அடுத்து பாருங்க. இந்த வேர்ட் in the world's broad field of battle. இந்த உலகம் வந்து ஒரு போர்க்களம் மாதிரி, ஒரு பெரிய போர்க்களம் மாதிரின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்தையும் போர்க்களத்தையும் என்ன பண்றாங்க? கம்பேர் பண்றாங்க. இங்க வந்து அந்த ஆஸோ, லைக்கோ, சோவோ யூஸ் பண்ண கிடையாது. பட் என்ன பண்ணிருக்காங்க? கம்பேர் பண்ணிருக்காங்க. அதுக்குதான் என்னன்னு சொல்லுவாங்க? மெட்டாஃபர். மூணு வார்த்தையை வச்சு கம்பேர் பண்ணா ஆஸ், லைக், சோ. இது மூணையும் வச்சு கம்பேர் பண்ணா சிமிலி. இது மூணு இல்லாம கம்பேர் பண்ணா மெட்டாஃபர். ரைட், அடுத்து பர்சானிஃபிகேஷன். அனிமேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்டட் குவாலிட்டி. சிம்பிள் தான். ஒரு ஒரு லைன் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லாம ஒரு கேப் லெட்டர் வருது. இப்போ டைம் இது என்ன பண்றது? இப்போ நம்ம கேப் லெட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம பேர் எழுத யூஸ் பண்ணுவோம். இல்ல வேற ஏதாவது முக்கியமான விஷயம் அதை அழுத்தி சொல்லணும், அது வந்து என்ன பண்ணும்? ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம கேப் லெட்டர்ல போடுமா? பாருங்க, இந்த இதுக்கு டைம், இது ஏதோ உயிர் இருக்கா கிடையாது. பட் அவன் என்ன பண்றாரு? அவர் வந்து என்ன பண்றாரு? பர்சனிஃபிகேஷன். அது தனியாக எடுத்துக்காட்டு. டைம் இஸ் ஃபிளீட்டிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு? அதை வந்து மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்ப டைமை சம்மந்தமே இல்லாம ஒரு கேபிட்டல் லெட்டர் இனிஷியேட் பண்ணி சொன்னதுனால இது என்னன்னு சொல்லுவாங்க? பர்சனிஃபிகேஷன். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் லைன்ல எட்டர்னிட்டி, த்ரிமேட் டைம், இது எல்லாமே என்ன பண்றது? பர்சனிஃபிகேஷன். அவர் என்ன பண்ண இமேஜின் பண்ணி சொல்றாரு, இது இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இமேஜின் பண்ணி அதுக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு உருவகம் கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குறாரு. இது வந்து உயிர் உள்ள பொருள் அப்படின்னு சொல்லி என்ன கொடுக்குறாரு? அப்பாஸ்ட்ரோஃபி. இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன் மாதிரியே தான். பட் அங்க நடக்கிறதா இங்கேயும் நடக்கும். பட் இங்க என்ன, இதோட மீனிங் என்னவா இருக்குன்னா, நம்ம என்ன பேசினாலும் ரெஸ்பாண்ட் இருக்காது. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறதும் கிடையாது. அந்த பொருள் உயிரோடவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கோமா, ஒரு இறந்தவங்க பக்கத்துல போய் உட்காந்து பேசுறது, அது மாதிரி கோமா இருக்க பீப்புள்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, செவுத்துட்டு பேசிட்டு இருக்கிறது, இல்லைன்னா நமக்குள்ளே பேசிட்டு இருக்கிறது, தனியா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்குது. நம்ம பேசுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாத பேசணும்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? அப்பாஸ்ட்ரோஃபி. இதான் ஹியூமன் டிராமா. இதுதான் சொல்லுவாங்க ஹியூமன் டிராமா. சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துல போயிட்டு அந்த நான் பேசுற விஷயத்துக்கும் நடந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இருக்கு, ஆனா அந்த இடத்துல பேசி ஒரு டிராமாட்டிக்கல் கிரியேட் பண்ணிட்டு வருது. அதுக்கான ரெஸ்பான்ஸ் இப்ப நம்ம என்னதான் போய் டிராமா பண்ணாலும் யாரும் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறது கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அதான் அப்பாஸ்ட்ரோஃபி. அங்க என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், அப்பாஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஓ கேப்டன் மை கேப்டன்ல ஆபிரகாம் லிங்கன் இறந்துருப்பாரு, அவரை பத்தி போய் வால் ட்ரீட்மெண்ட் போய் அவர்கிட்ட போய் பாடி இருப்பாரு. அவர் இறந்த இடத்துல அவர் நினைச்சு பாடி இருப்பாரு. அவர் கேட்க போறதும் கிடையாது, அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண போறதும் கிடையாது. பட் என்ன பண்ணுவாரு? அவர் போய் அதை பாடிட்டு இருந்திருப்பார். அதுதான் அப்பாஸ்ட்ரோஃபி. அடுத்து ஆன்டிதீசிஸ், ஆக்சிமோரான். ஆல்ரெடி சொன்னதுதான். ஆன்டிதீசிஸ்னா ஒரு சென்டென்ஸ்லயே ரெண்டு விதமான கான்செப்ட் இருக்கும். பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அது என்னது? ஆன்டிதீசிஸ். இதே ஒரு வேர்டு தான், அதுலயே ரெண்டுமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளிங் கேட்ச். இது ஃபிளிங்னா கீழே உள்ள ஒரு கேட்ச்னா பிடிக்குது. இது ரெண்டுமே ஆப்போசிட் வேர்ட். அது என்னன்னு சொல்லுவாங்க? ஆக்சிமோரான். இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு மீனிங்கும் ஒரே சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா அது ஆன்டிதீசிஸ். ரெண்டு ஒரே ஒரு வேர்ட்லயே
பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்குன்னா அது ஆக்சிமோரான். போர்ட்ல வந்தா ஆக்சிமோரான், சென்டென்ஸ்ல வந்தா ஆன்டிதீசியஸ். அனமட்டோபியா. ஓகே, அதாவது அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. நாய் குறைக்கிறது, அப்புறம் வந்து கிளி கத்துறது, கடிகாரம் ஓடுறது, இதெல்லாம் எப்படி கடிகாரம் எப்படி ஓடுனா டிக் டிக்னு சொல்லுவோம், பெல் எப்படி இருக்குன்னா டிங் டாங் அடிக்கிறதுன்னு சொல்லலாம். குயில் எப்படி கத்தும், கூ கூன்னு கத்தும். இது ஒரு வார்த்தையே கிடையாது, இதுக்கு எந்த மீனிங் கிடையாது. பட் என்ன பண்ணோம், பட் நம்ம அதை சென்ஸ் பண்ணி சொல்றோம்ல, நம்ம சென்ஸ் பண்ணி சொல்றோம், அதுதான் அனமட்டோபியா. ஐ எம் சிக் ஆஃப் ஹியரிங் தெம் சீப் சீப், டிக்டாக் ஆஃப் எ கிளாக், டிங் டாங் ஆஃப் எ டோர் பெல், இதெல்லாம் நம்ம சென்ஸ் பண்ணி சொல்றோம். ஓகேங்களா, அது என்னன்னு சொல்லுவாங்க, அனமட்டோபியா. ரைட். அனஃபோரா. அனஃபோரா என்னன்னா ஒரு 2 or 3 சென்டென்ஸ் ஆர்ல ஒரு 3-4 லைன் இருக்கு. அது ஸ்டார்ட் ஆகுற லெட்டர் எல்லாமே ஒரே மாதிரி லெட்டரா இருக்கலாம், இல்ல ஒரே மாதிரி வேர்டா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி வேர், அடுத்த சென்டென்ஸ் பி வேர், அடுத்து பி வேர், பி வேர், இது எல்லாமே ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப இதுல அனஃபோரா வேர்டு எது? பி வேர். அப்ப ஒரே மாதிரியான வேர்டு வச்சு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலோ, இல்ல 2-3 வேர்ட்ஸ் ஒரே மாதிரி இருந்து அதே மாதிரியான வேர்ட்ஸ் தான் அடுத்து வர லைன் எல்லாத்துலயுமே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, அனஃபோரா. இங்க பாருங்க, ஐ ஹேவ், ஐ ஹேவ், ஐ ஹேவ், ஐ ஹேவ். இங்க இது வந்து அடுத்த சென்டென்ஸ், நான் டைப் பண்றப்ப மாத்தி பண்ணிட்டேன், இது அடுத்த சென்டென்ஸ். ஐ ஹேவ், ஐ ஹேவ், ஐ ஹேவ், ஐ ஹேவ், இது எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஐ ஹேவ் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, அனஃபோரா. சக்சசிவ் phrases or lines begin with the same word. ஓகேங்களா, அடுத்து சக்சசிவ் லைன்ஸ் என்ன இருக்கும், அதுக்கு அடுத்து வர லைன்ஸ் எல்லாமே ஒரே வேர்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுதான் அனஃபோரான்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல எந்த வேர்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஐ ஹேவ் அந்த வேர்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுதான் அனஃபோரா. இதுல அடுத்து பாத்தீங்கன்னா எலிப்சிஸ், ஒரு விஷயத்த சொல்ல வந்து நிறுத்துறது. நான் அப்பயே சொல்லலான்னு இருந்தேன், பட் ஆனா அப்படி நிறுத்துறது. எனக்கு தெரியும் அந்த விஷயம், அப்பவே நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், எல்லாமே பாதி பாதியா நிறுத்துறது. சொல்ல வந்த ஒரு விஷயத்த முழுசா சொல்லாம நிறுத்துறது, அதுதான் எலிப்ஸ். அதான் அந்த டாட்ஸ் மீன் பண்றது. இன்டென்ஷனா தெரிஞ்சு மீட் பண்றது நாம. அடுத்து பாருங்க, ரைமிங் ஸ்கீம். அது வந்து எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வச்சு தான், ஒரு லைன் முடியிற ஒரு சவுண்ட் வச்சு. இப்போ இங்க ஃபேஸ் முடியுது. அப்ப என்ன பண்றோம், அது ஆல்பபெட்டிக்கல் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் தான் நான் போறோம். இப்போ இசு முடியுதுக்கு ஏ, அப்ப இங்கேயும் சின் முடியுது, இங்க ஏ போடுறோம். இப்போ என்ன முடியுது, நாட், இட்டுன்னு முடியுது. அப்ப இங்க என்ன பண்ணும், பி, இங்க இட்டுன்னு முடியுது பி. அடுத்து வந்து ட்ரீம், சி போடலாம். அடுத்து கிரீம், சி போடலாம். அப்ப என்ன பண்ணோம், ஏஏபிபி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ் இங்க வந்துருச்சு, நாட் இங்க வந்து பிளேஸ் கீழே வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க, இப்போ ஏ பி, திரும்பி இங்க என்ன பண்ணும், பிளேஸ் வந்துருச்சு. அப்போ கூஸ் வந்து அப்பலாம் கிடையாது, ஆல்ரெடி இசன் முடிஞ்சா நான் போட்டேன், ஏ தான் போட்டோம். இங்கே இசன் முடிஞ்சா என்ன பண்ணும், ஏ தான் போனோம். அப்ப ஏ பி, ஏ பி மாறி வந்துச்சுன்னா நான் சொல்றேன். இப்போ இதுக்கு வந்து ஏஏபிபி. இப்போ இங்க வந்து இந்த 2 லைன் மாறி இருந்துச்சுன்னா ஏ பி ஏபின்னு வரும். புரியுதுங்களா? Repetition, a simple repeating of a word within a sentence or poetical line with a proper placement in order to. நான் சொன்னேன், இப்போ இது லெட் இட் ஸ்னோங்கிறது ஒரு வாட்டி சொன்னாலே போதும், அது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறது. ஒரு வார்த்தையை ஒரு லைன்ல எங்க வேணா யூஸ் பண்ணியிருப்பாரு, திரும்ப அந்த வார்த்தையை எந்த இடத்துல வேணா யூஸ் பண்ணலாம். அதுக்கு இதுதான் பர்டிகுலரா எந்த பிளேஸ் எல்லாம் யூஸ் பண்ண கிடையாது. அப்படி இருக்க வார்த்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிள், லெட் இட் ஸ்னோ, லெட் இட் ஸ்னோ, லெட் இட் ஸ்னோ, ஓ ஃபுல், ஓ ஃபுல், ஓ ஃபுல், ஓ ஃபுல் டே. இது எங்கன்னா ஒரு ரோமியோ ஜூலியட் கதையில வந்திருக்கும், ஷேக்ஸ்பியர் எழுதுறதுல. ரைட், எத்தனை பேர் ஆன்லைன்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஐரணி. இதுக்கு தான் நான் சொன்னேன்ல, நம்மளோட வஞ்ச பொதுச்சனி. ஒருத்தர் பார்க்க நல்லா, அவன் ட்ரெஸ் நல்லா இருக்காது, பார்க்க அசிங்கமா இருக்கான்னு வச்சுங்க, வரப்படியே வந்து சூப்பரா இருக்குடா, ரொம்ப அழகா இருக்குடா அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பாக்குறப்ப ஒருத்தன் வந்து வரான், அவனுக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னே தெரியும், மச்சவனுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியவா, வந்து பண்ணு அப்படின்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஐரணி. மோட் ஆஃப் ஸ்பீச் இன் விச் ரியல் மீனிங் இஸ் எக்ஸாக்ட்லி the opposite of that which is literally convert. A mode of speech in which the real meaning is exactly the opposite of that which is literally convert.
அதாவது அப்படியே ஆப்போசிட்டா அதான் சொல்லுவாங்க. ஹவு நைஸ் she said when I told her I had to work all weekend. நான் என் கஷ்டத்தை சொல்றேன் மட்டும் அவங்க என்ன சொல்றாங்க, ஹவு நைஸ்ன்னு சொல்றாங்க. இது வெர்பல் ஆயிருது. நம்ம பேச்சு மூலியமா நடக்கிறது, நம்ம சொல்றது மூலியமா இப்போ நம்ம வந்து ஒருத்தர் கஷ்டத்தை சொல்றாங்க, பட் அதை நம்ம வந்து ஒரு ஹாப்பியா கன்வே, ஓ நீ இவ்வளவு நேரம் ஒர்க் பண்றியா அப்படின்னு நாம ஒரு மாதிரி ஆப்போசிட்டா திங்க் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது. அடுத்து பாருங்க, the Titanic was said to be unsinkable but sank on its first voyage. அவங்க என்ன சொல்லுவாங்க, டைட்டானிக் வந்து மூழ்கவே மூழ்காதுன்னு சொன்னாங்க, பட் ஆனா வாட்டி கடலுக்குள்ள இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, மூழ்கிடுச்சு. இது வந்து சுச்சுவேஷன் ஆயிடுங்க. இப்போ இது பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, பட் என்னாச்சு நடந்தது நெகட்டிவா. பாசிட்டிவா தான் சொன்னாங்க மூழ்காது, பட் என்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைமே மூழ்கு அப்ப நெகட்டிவா நடந்துருச்சுங்களா, ரைட். அடுத்து யூஃபெமிசம், அதாவது ஒரு ஒத்துக்க முடியாத விஷயத்த அவங்க ஒத்துக்கிற மாதிரி சொல்றது, அவ்வளவுதான். அதாவது அவங்க கண்டிப்பா அதை ஒத்துக்க மாட்டாங்க, பட் ஆனா இப்படி சொன்னா அவங்க கொஞ்சம் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது. பை அக்ரியபிள் நேம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சில வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செத்துட்டாங்கன்னு சொல்றது பதிலாக ஃபாலன் அஸ்லீப், டெட்டுங்கிறது பதிலாக என்ன பண்ணலாம், ஃபாலன் அஸ்லீப், இயற்கை எதினார், அல்ல மீள முடியாத தூக்கத்துக்கு சென்றார், அது சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா, யூ ஆர் டெல்லிங் மீ எஸ் எ ஃபேரி டேல், யூ ஆர் டெல்லிங் மீ எஸ் எ ஃபேரி டேல். ஃபேரி டேல்னா என்னது, இப்ப நீ என்கிட்ட பொய் சொல்றியா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது சொன்னவங்களை ஒத்துக்க முடியாது, ஏத்துக்க மாட்டாங்க. பட் அவங்க கிட்ட போய் என்ன சொல்லலாம், யூ ஆர் டெல்லிங் மீ எ ஃபேரி டேல் அப்படின்னு சொல்லலாம். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, எபிகிராம். ரைட், concise, witty, memorable and sometimes surprising as statistical statement. இது ஒன்றும் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, ஐ கேன் ரெசிஸ்ட் எவ்ரி திங் பட் டெம்டேஷன். இது நம்மளோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றது தான். இல்லை நம்மளோட நம்ம ஒரு விஷயத்த எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்தோம். அதுதான் எப்பிகிராம். ஐ கேன் ரெசிஸ்ட் எவ்ரி திங் பட் நான் எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கும், பட் பசியை பொறுத்துக்க மாட்டேன். அப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்குவேன், எல்லா விஷயம் எல்லாமே அதை தான் நம்ம இந்த இடத்துல ஐ கேன் ரெசிஸ்ட் எவ்ரி திங் பட் டெம்டேஷன். என்னால் பசியை பொறுத்துக்க முடியும், பட் ஆனால் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இப்போ பிரியாணி இருந்துச்சுன்னா என்னால் அதை டெம்ப் பண்ணுறதை என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஐ கேன் ரெசிஸ்ட் எவ்ரி திங் பட் டெம்டேஷன். அடுத்து பாருங்க, ஐ எம் நாட் யங் எனஃப் டு நோ எவ்ரி திங். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லலாம், பட் ஆனால் என்ன எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு சில விஷயம் தெரியாதுன்னு சொல்லலாம். அப்படி தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஐ எம் நாட் யங் எனஃப் டு நோ எவ்ரி திங். எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவு எனக்குன்னு அவ்வளோ வயசு ஆகலை. ஐ எம் நாட் யங் எனஃப், எனக்குன்னு அவ்வளோ வயசு ஆகலை, எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவு. இதை நம்ம இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றது தான். இதுதான் ஸ்டேரிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அடுத்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். இது சிம்பிளா சொல்றது தானே, ஜென்ரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், டே டு டே ஒரு நார்மலா ஒரு நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நாம எப்படி ஃபீல் பண்ணணும், நம்மளோட ஃபீலிங்ஸ் அது மேல எடுத்து சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எப்பவும் போல இன்னைக்கு என்ன டே, ஒரு நார்மல் டே. அப்ப இது கூட ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஐ ஹேவ் ஜாய்ஃபுல் டுடே, ஐ ஹேவ் ஜாய்ஃபுல் டே. இல்ல சோகமா இருந்தேன், ஐ ஹேவ் சேட்ஃபுல் டே. இதுதான் அதான் இந்த ஒண்டர்ஃபுல் டே, சேட்ஃபுல் டே. டேங்கிறது காமன், இந்த ஒண்டர்ஃபுல் தான் எபித்தட். அப்ப இந்த ஒண்டர்ஃபுல்ங்கிற வார்த்தையை நம்ம எது கூட டிரான்ஸ்ஃபர் பண்றோம், நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்து மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த எபித்தட்டுங்கிற வாய்ப்பு தான் எபித்தட், ஓகேங்களா. இதை நான் என்ன பண்றேன், டிரான்ஸ்ஃபர் பண்றேன் இந்த டே கூட, அதுதான் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா. அப்ப இது பாருங்க, ஸ்லீப்லெஸ் நைட், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். நைட்டுங்கிறது காமனா எல்லாத்துக்கும் வராதான். நான் இன்னைக்கு தூங்கல, அதனால நான் சொல்றேன் ஸ்லீப்லெஸ் நைட். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஃபீலிங்ஸ் வச்சு நான் சொல்றேன், ஓகேங்களா. நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இந்த நாள்ல நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இந்த இடத்துல நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இந்த எக்ஸாம்ல நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது ஜென்ரலா எக்ஸாம்ங்கிறது எல்லாத்துக்குமே நடக்குது. நான் என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதை நான் அந்த எக்ஸாம் வச்சு சொல்றது தான் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ஓகே, மெட்டானமி. ஓகே, மெட்டானமி கரெக்டாக தான் திரும்பவும் ஸ்பெல் பண்றேன், மெட்டானமி. Object is designated by the name of something which is generally dissociated with it. ஓகே, ஒன்றும் கிடையாது. இந்த இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கலெக்டர் இருக்காங்கன்னா அவங்க பின்னாடி என்ன கன்ஃபார்ம் ஐஏஎஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்லையோ இல்லை கிறிஸ்டின் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ன்னு சொல்றது போல ரெவரன்ஸ் அப்படின்னு போடுவாங்க. ஃபாதர் சொன்னா ரெவரன்ஸ், ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே அந்த கூடயே வந்துருக்கும், அந்த டெசிக்னேஷன் மாதிரி அவங்களுக்கு. இப்போ டாக்டருக்கு எப்படி நம்ம இப்போ போற பேர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் சண்முகவேல். இப்போ சண்முகவேலுங்கிறது அவர் பேர், டாக்டருங்கிறது அவர் ஒரு டெசிக்னேஷன், அது எப்பயுமே கூடயே வந்துட்டு இருக்கும் அந்த நேம் கூட. அதே மாதிரிதான் இது வந்து இப்போ நம்ம நேம் வச்சு சொல்றோம், பட் ஆனால் ஒரு சில வார்த்தைக்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கிங்னா கிரவுன், ராஜாவோட அடையாளம் என்ன, அவரோட கிரீடம்.
ஓகேங்களா? அதே மாதிரி ஜட்ஜஸ் எங்க இருப்பாங்க? பெஞ்சில் தான் இருப்பாங்க. ஐ மீன் பெஞ்ச்னா கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அதான் பெஞ்சஸ். அடுத்து பாருங்க மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, அவங்களாம் எங்க இருப்பாங்க? ஹவுஸ்ல இருப்பாங்க. அப்ப மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபான்னு வந்தாலே என்ன வந்துடும்? ஹவுஸ் வந்துடும். ஜட்ஜஸ் வந்தாலே பெஞ்சஸ் வந்துடும். சக்சஸ் வந்தாலே லாரியல் வந்துடும். கிங்னு வந்தாலே கிரவுன். இது எல்லாமே என்னது? இந்த கிங்குங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மலான ஒரு பர்சனை குறிக்கிறது. இந்த கிரவுனுங்கிறது கூடயே வந்துடும். ஏன்னா இது அது என்ன பண்ணுது? இதுதான் அதோட டிசிக்னேஷன். கிங்ங்கிறது என்ன அடையாளம்? அவரோட தலை கிரீடம் தான் அடையாளம். அப்ப மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபானா அவங்க எங்க தான் இருப்பாங்க? ஹவுஸ்ல தான் இருப்பாங்க. ஒன்னு அப்பர் ஹவுஸ் இல்ல லோயர் ஹவுஸ். இதுதான் அது ஆப்ஜெக்ட் இஸ் டெசிக்னேட்டட் பை த நேம் ஆஃப் சம்திங் விச் இஸ் ஜென்ரலி அசோசியேட்டட் வித். கண்டிப்பா இது கூடயே தான் இருந்தாகணும். ஜட்ஜஸ்னா பெஞ்ச்ல தான் இருப்பாங்க. அதான் நேச்சர். அப்ப இது கூடயே தான் வரும். இது மாத்தலாம் முடியாது. அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் மெட்டானிமி. ஓகே, இவ்வளவுதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இன்னைக்கு பார்த்ததே நீங்க ஃபுல்லா திரும்ப ஒன் டைம் ரிவைஸ் பண்ணீங்கனாலே போதும். நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எழுதிடலாம். அது எவ்வளவு பெரிய லைன் கொடுத்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமா கொடுக்குறாங்க, 3 லைன் 4 லைன் கொடுக்குறாங்க, எப்படி கொடுத்தாலும் எழுதிடலாம். இதை தாண்டி பெருசா வேற எதுவுமே இருக்காது. திரும்பவும் நம்ம அந்த மார்க்ஸ் ஸ்பிரிட்டை பார்த்துக்கலாம். பார்ட் பில தான் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. அலிட்ரேஷன், சிமிலி, மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷன், அனமட்டோஃபியா, அனஃபோரா, ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ். அதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் ஸ்கீம்னா இப்போ கடைசியில் அந்த ஃபேஸ், பீஸ், லாட், நாட் அப்படின்னு முடிஞ்சிங்களா? அப்ப வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னா அந்த வேர்டு மட்டும் எடுத்து எழுதுறது. பீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ், அப்புறம் ஈஸ், இது மாதிரி ஒரே வார்த்தை அந்த சென்டென்ஸ்ல கடைசியில் முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா முடிகிற இடத்துல இருக்க லெட்டர் இருக்கிறது தான் ரைமிங் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ரைட். ரிப்பீட்டேஷன் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம். அலிஷன் என்னன்னு பார்த்தோம், எலிப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், யூஃபனிஸ்னா என்னன்னு பார்த்தோம், எபிகிராம்னா என்னன்னு பார்த்தோம், மெட்டானமினா என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுல இருக்குது. இதை தாண்டி நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்த்த கிளாஸ் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா இல்லை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சிச்சு. இதுல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சா நம்மளுக்கு எத்தனை மார்க் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். எத்தனை மார்க்? 10 மார்க். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா 10 மார்க் கன்ஃபார்ம் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான டாபிக். ஏன் இதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா இங்கிலீஷ்லேயே ரொம்ப ஈஸியான டாபிக் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் புரிஞ்சாலே முடிஞ்சு. இப்போ மற்றெல்லாம் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும், அதெல்லாம் கிடையாது. நடத்துறப்ப உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா இப்படி வந்தால் இதுதான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே இதில் 10 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்படின்னா நான் 15 மார்க் வாங்கிடலாம். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் இல்லையா? 10 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் 15 மார்க்ஸ். அப்போ இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கவர் பண்ணியாச்சு? 15 மார்க்ஸ் கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த லைன் கொடுத்தாலும் என்ன பண்ணலாம்? ஏற்றலாம். புரியுதுங்களா? எந்த லைன் கொடுத்தாலும் நீங்கள் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டால் போடலாம். லைக் வந்தா சிமிலி, லைக் வராமல் கம்பேர் பண்ணால் மெட்டாஃபர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம்ல டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பட் ஆனால் சேம் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருந்தா அலிட்ரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பிப்ளிக்கல் அல்யூஷன் 4 பேருக்கு 4 கொடுத்தாச்சு. அது கொடுத்துருந்தானா அல்யூஷன் போட்டலாம். பிப்ளிக்கல் அல்யூஷனா ஜாகிரபிக்கல் அல்யூஷனும் போட்டலாம். ஸ்னேக் பைம் ஆல்பர்ட்ராஸ் இருக்கும், அது கொடுத்தாலும் போட்டலாம். அது 4 தான் அல்யூஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேபிட்டல் லெட்டர் நடுவில் வந்திருக்கா, பர்சனிஃபிகேஷன். அடுத்தது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ்ல வந்திருக்கா, ஆன்டிதீசிஸ். நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒரே வேர்ல்ட்ல வந்திருக்கா, ஒரு வேர்ல்ட்லயே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கா, ஆக்சிமோரம். இப்ப ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அது ஆப்போசிட்டா நடக்குதுன்னா, இப்ப நாம ஒரு விஷயம் நடந்திருக்கு அதான் ஆப்போசிட்டா கன்வே பண்ணாங்கன்னா அது பேர் என்னது? ஐரணி. அதுக்கப்புறம் 3 டாட் வச்சிருந்தா அது பேர் என்னது? அப்பாஸ்ட்ரஃபி. ஓகேங்களா? 3 டாட் வச்சிருந்தா அது பேர் என்னது? எலிப்ஸ். புரியுதுங்களா? அது பேர் என்னது? எலிப்ஸ். இதுவே பாத்தீங்கன்னா இன்னொன்று இம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் பர்சனிஃபிகேஷன், ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் பர்சனிஃபிகேஷன் அது அப்பாஸ்ட்ரஃபி. அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒரு உயிர் இல்லாத பொருள் மேலேயோ இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒருத்தர்கிட்ட போய் பேசுறது, நம்மளோட அந்த ஹியூமன் டிராமா நடத்துறது, அதான் என்ன சொல்லுவாங்க அப்பாஸ்ட்ரஃபின்னு சொல்லுவாங்க. ரிப்பீட்டேஷன்னா ஒரு சென்டென்ஸ்ல திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான வேர்டு வந்துகிட்டே இருக்கிறது. நம்ம என்ன பார்த்தோம், லெட் இட் ஸ்னோ பார்த்தோம், அதுக்கப்புறம் ஓவர்ஃபுல் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனஃபரா. அனஃபரானா என்னது, 2, 3 or 4 லைன்ஸ் ஸ்டார்டட் வித் த சேம் லெட்டர்ஸ். ஐ ஹேவ் பீவேர் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ். இப்போ 3 லைன் இருக்கு, 3 லைனுமே எது ஸ்டார்ட் ஆகுது, ஒரே மாதிரியான வேர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, அனஃபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலே புரிஞ்சாலே போதும், ஃப்ரேஸ் ஆஃப் ஸ்பீச் ஈஸியாக 10 கொஸ்டின் போட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 23, பாயிண்ட்லேருந்து 23 கொஸ்டின், பாயிண்ட்லேருந்து ப்ரோஸ்லேருந்து 27 கொஸ்டின். காம்ப்ரிஹென்ஷன் ஒன்றும் இல்லை, பார்ட்ஸினா காம்ப்ரிஹென்ஷன் தான். அதுல 5 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். இன்னைக்கு பார்த்தது இந்த 10 கொஸ்டின் தான் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.